ஹே வரதா, ஆயர் குலத்தில் உதித்த எளிவே, இந்த எளியேனின் சிறு தொண்டையும் உகப்பாய் ஏற்கும் கருணை கருமுகிலே, உன்னை என்னவென்று போற்றுவது? பொன்னை கொண்டு உரைகள் மீது நிறமெழ உரைத்தார் போல், உன்னை கொண்டு என் நாவகம் பால் மாற்றின்றி உரைத்துக் கொண்டேன். உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் முன்னில் இட்டேன். என்னப்பா என் இருடி கேசா, என் உயிர் காவலனே. அருமை திருக்கட்சி, அருமை. வாசிராளா, உன்னை பார்த்து வெகு நாட்களாகிவிட்டதே. ஆம் திருக்கட்சி, வியாபார விஷயமாக சில மாதங்கள் வெளியூரிலேயே தங்க வேண்டி வந்து விட்டது. சரி, அதை விடு, உம்மை பற்றி சொல். பாமாலை தொடுக்காமல் நீர் பூமாலை தொடுப்பதில்லை போலிருக்கிறதே. எல்லாம் சூடிக் கொடுத்த சுடற்கொடி அந்த ஆண்டாள் நாச்சியார் கற்றுக் கொடுத்த பாடம். ஓ, ஆண்டாளின் அடியொற்றியோ நீரும்? ஆம், பக்தியில் முன்னேற துடிக்கும் ஒவ்வொருவருக்கும் அந்த ஆண்டாள் நாச்சியார் தானே வழிகாட்டி. தன் பாமாலையால் அந்த கண்ணனின் உள்ளத்தில் ஆழ்ந்தவள். தான் கட்டிய மாலையை தானே சூடி அழகு பார்த்தும் அந்த அரங்கமன்னாருக்கும் சூட்டினாலே. அந்த தகுதி இந்த அடியேனுக்கு இல்லை என்றாலும், அடியேன் தொடுத்த மாலையை அந்த வரதனுக்கு சூட்டி அழகு பார்க்கும் பாக்கியமாவது எனக்கு கிடைத்திருக்கிறதே. இதுவே இப்பிறவியில் அடியேன் கண்ட பெரும் பேறு. திருக்கட்சி, உம் மாலையை போன்றே உம் பேச்சும் அழகாயிருக்கிறது. அதற்கும் ஆண்டாளின் அருளே காரணம். ஏனென்றால் 30 பாசுரங்களையும் கசடர கற்றவர்களுக்கு வாக்குவன்மை தானாகவே கைகூடும் என்பது திண்ணம். அது மட்டுமல்லாமல் தன் இனிய சொற்களால் பெருமாளுக்கே கோரிக்கை வைத்தவள் அல்லவா அந்த ஆண்டாள். அது என்ன திருக்கட்சி? 7 பிறவி எனக்கு நீ அளித்தாலும் உன் உறவு, உன் சம்பந்தம் எனக்கு வேண்டும் கண்ணா என்று தெரிவித்தாள். ஆஹா, உண்மையாகவே ஒரு வித்தியாசமான கோரிக்கைதான். இதை கேட்கும் போது உம்முடைய இரத்த உறவு சம்பந்தம்தான் எனக்கு உடனே ஞாபகத்திற்கு வருகிறது. நீ என்ன சொல்ல வருகிறாய் சீராளா? எல்லாம் உம் தாய் தந்தையரை பற்றிதான் சொல்கிறேன். அந்த வரதராஜ பெருமானிடம் நித்திய சம்பந்தம் வைத்துக் கொண்டுள்ள நீர் பெற்ற தாய் தந்தையர் உறவை அறவே துறந்து விட்டீரே. இது நியாயமா? தங்களை பிரிந்து அவர்கள் மிகவும் தவிக்கிறார்கள். அடியேன் எதையும் நியாயப்படுத்த விரும்பவில்லை சீராளா. என் பெற்றோரை ஒதுக்க வேண்டும் என்று அடியேன் என்றும் நினைக்கவில்லை. பெருமாளுக்கு அடியேன் செய்யும் சேவையால் அவர்களும் நன்மை அடைய வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். சில வருட காலம் தொடர்புள்ள மகனை பிரிந்ததற்கே என் தாய் தந்தையர் வருந்துகிறார்கள் என்று நீ சொல்கிறாயே. அனாதி காலமாக நம்மோடு நித்தியமான தொடர்புடையவன் அந்த வரதன். அனைத்து ஜீவராசிகளுக்கும் தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக இருக்கும் அவனை கர்மவினை எனும் பந்தத்தால் இத்தனை ஜென்மங்களாக நாம் அவனை பிரிந்திருக்கிறோமே. இதை நினைத்து பகவானின் மனம் என்ன பாடுபடும்? அதனால் தான் இந்த ஜென்மத்தோடு முடித்துக்கொண்டு அவனை சென்று சேர வேண்டும் என்று அடியேன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். இதில் தவறென்ன இருக்கிறது? தவறே இல்லை திருக்கட்சி. ஆனால் நீர் கூறும் உயர்ந்த தத்துவத்தை உணரும் நிலையில் உம் பெற்றோர்கள் இல்லை. ஆகையால் தான் அவர்கள் மனம் வருந்துகிறார்கள். நீர் உடன் இல்லாதது அவர்களுக்கு வாழ்க்கையை விரிச்சோடி போய்விட்டது போல் தோன்றுகிறது. அப்படி நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அடியேன் உடனில்லை என்றால் என்ன? என் 3 மூத்த சகோதரர்களும் அவர்களுடன் தானே இருக்கிறார்கள். தன் 4 பிள்ளைகளில் ஒருவனாவது இறை தொண்டு செய்கிறானே என்று அவர்கள் மகிழ்ச்சிதான் அடைய வேண்டும். அவர்கள் மனம் நிம்மதி அடைய அவ்வரதனிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். அதை தவிர அடியேனால் வேறு என்ன செய்ய முடியும்? உண்மைதான் திருக்கட்சி. நான் தகுந்த முறையில் உம் பெற்றோரிடம் எடுத்துச் சொல்கிறேன். சரி சீராளா, நேரமாகிவிட்டது. அடியேன் காஞ்சியம்பதிக்கு புறப்பட வேண்டும் மலர் மாலைகளை எடுத்துக்கொண்டு புறப்படுகிறேன். நானும் புறப்படுகிறேன்.
என்னப்பா சாரதி, எதற்கு இப்படி மூச்சிறைக்க ஓடி வருகிறாய்? பாதணி சாமி. என்னப்பா இது? இதை எதற்கு கையில் வைத்திருக்கிறாய்? கீழே போடு. பரவாயில்ல சாமி, என் குருநாதரோட பாதணியை தொடர்றது எனக்கு கிடைச்ச பாக்கியமாச்சே. உன்னை மாற்றவே முடியாது. சரி, நீ எப்பொழுது வந்தாய்? காலையிலிருந்து அடியேன் உன்னை பார்க்கவே இல்லையே. உங்க நண்பரோட பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அப்பவே வந்துட்டேன். தொந்தரவு செய்ய வேண்டாம்னு தான் அப்படியே நின்னுட்டேன். ஏதோ அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்துட்டேன்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஓஹோ, எல்லாவற்றையும் நீ ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்திருக்கிறாய். அடியேன் தான் உன்னை கவனிக்கவில்லை. அது வாடிக்கை தானே. என்ன என்ன சொன்னாய்? ஒன்னும் இல்ல சாமி, பெருமாளை பத்தி பேச ஆரம்பிச்சா சற்று தள்ளி யார் நின்னாலும் உங்க கவனத்துக்கே வர்றது இல்லைன்னு சொல்ல வந்தேன். நீயும் அந்த வரதனைப் போலவே புதிராக பேச ஆரம்பித்து விட்டாய். சரி, பாதனைகளை கொடு. காலை இப்படி கொடுங்க சார். அடடா, என்னப்பா செய்கிறாய்? என் கையால உங்க பாதணிகளை மாட்டி விடணும் சாமி. என்ன தடுக்காதீங்க சாமி. அப்பா அம்மாவை தான் விட்டுட்டீங்க, அவங்க கொடுத்த பாதணிகளையாவது மறக்காம நீங்க போட்டுக்கணும் சாமி. இல்லைன்னா கல்லு முள்ளு குத்தி உங்க கால் நோகும். உங்க காலு நோகுச்சுன்னா என் மனசு நோகும் சாமி. சரி சரி, முதலில் உன் கைகளை அலம்பி விட்டு பிறகு வேற ஏதாவது பணிகள் இருந்தால் கவனி. நான் வருகிறேன். சரிங்க சாமி. வணக்கம் சாமி. சாரதி? சாரதியே தான் சாமி. மன்னிக்கணும் சாமி, வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. என்னப்பா சொல்கிறாய் நீ? உங்களுக்கு சேவை செய்ய அனுமதி கிடைச்சதே பெரிய பாக்கியம். அதனால நேரத்தோடயே புறப்பட்டுட்டானுங்க. ஆனா எங்க ஊர் பெரிய மனுஷன் திடீர்னு ஒரு வேலையை கொடுத்து முடிச்சிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாருங்க சாமி. அதான் முடிச்ச கையோட ஓடியாரன் சாமி. என்னப்பா உளறுகிறாய்? சற்று நேரம் முன்புதானே நீயே என் பாதணிகளை என் கால்களில் பொருத்தினாய், வழியனுப்பியும் வைத்தாயே. நீங்க என்ன சாமி சொல்றீங்க? நான் இப்பத்தானே உங்க நந்தவனத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கேன். நான் எப்படி உங்க பாதணிகளை உங்களுக்கு போட்டு விட முடியும்? நான் இப்பதான் சாமி வர்றேன். நீ உண்மையாகவே இப்பொழுதுதான் வருகிறாயா? சத்தியமா சாமி, என் புள்ள மேல ஆணையா இப்பதான் சாமி வரேன். ஐயோ, எனக்கு தலையே சுற்றுகிறது. ஐயோ சாமி, அந்த கூடையை கொடுங்க, கொடுங்க சாமி. சாமி, நீங்க அந்த மரத்தடியில கொஞ்சம் உட்காருங்க, நான் போய் குடிக்க தண்ணி கொண்டாந்துறேன். நில்லப்பா. நீ இல்லை என்றால் பாதணிகளை அடியேனுக்கு அணிவித்தது யார்? ஏதோ அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்துட்டேன்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஓஹோ, எல்லாவற்றையும் நீ ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்திருக்கிறாய். அது வாடிக்கை தான். ஆம், அவனேதான், அந்த வரதனேதான். அப்படித்தான் இருக்கணும் சாமி. அந்த வரதர் ஏன் உருவத்திலையா? என் உடம்பே சிலுக்குது சாமி. ஐயோ, என்ன காரியம் செய்தாய் வரதா? உன் உயர்ந்த நிலைக்கு இதெல்லாம் பொருந்துமா? இந்த அடி அவனின் காலை பிடித்தது உனக்கு தகுமா? ஐயோ, அடியேனை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்து விட்டாயே வரதா. பூமாலை தொடுத்து வர சொன்னாய், தொடுத்தேன். கவரி வீசும்படி சொன்னாய், வீசினேன்.
பாகவத கைங்கரியம் செய்து வா என்று சொன்னாய், அதையும் செய்தேன். ஆனால் அடியேனிடம் சொல்லாமல் இப்படி ஒரு முறையற்ற காரியத்தை செய்து விட்டாயே வரதா. இல்லை இல்லை, இனி அடியேன் பாதனைகளை அணியப் போவதில்லை. இந்த பாதனைகள் என்னிடம் இருப்பதால் தானே நீ இந்த அடியவனின் கால்களை பிடித்தாய். இனி பாதனைகளை அணியப் போவதில்லை. இவை என் தந்தையே கொடுத்ததாக இருந்தாலும் சரி, அடியேன் இனி பாதனைகளை அணியப் போவதில்லை. ஐயா பெரியவரே, சொல்லுங்கள். இந்த கடுமையான வெயிலில் வெறும் கால்களில் நடந்து செல்கிறீர்களே, உங்களிடம் பாதணிகள் இல்லையா? இல்லை அப்பா. பெரியவரே, இந்தாருங்கள், இதை அணிந்து கொள்ளுங்கள். இதுவா? என்னப்பா இது? விலை மதிப்பாகவும் மிகவும் உயர்வானதாகவும் தெரிகிறதே இப்பாதணிகள். எனக்கு வேண்டாம் அப்பா, எனக்கு வேண்டாம். பாதனையில் என்ன உயர்வு தாழ்வு என்று இருக்கிறது? பாதத்தை தாங்கி கிடக்கப் போகிறது, அவ்வளவுதான். தயவு செய்து இதை தாங்கள் அணிந்து செல்லுங்கள். இது அடியேனின் வேண்டுகோள். இதை என்னிடம் கொடுத்து விட்டால் பின்னர் நீங்கள் எப்படி நடந்து செல்வீர்கள்? அடியேன் பல நாள் பாதனைகள் இல்லாமல் நடந்து சென்றிருக்கிறேன். எனக்கு இது ஒன்றும் புதிதல்ல. நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். மிக்க நன்றி அப்பா. நான் புறப்படுகிறேன். நலமாக போய் வாருங்கள். என்ன சாமி இது? உங்க பாதனைகளை அந்த பெரியவருக்கு கொடுத்துட்டீங்களே. அடியேன் பாதனைகளை அணிவதால் தானே அந்த வரதன் இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறான். அவன் செய்த செயலுக்கு எனக்கு நானே கொடுத்துக் கொள்ளும் தண்டனை இது. சரி, நீ இங்கேயே இரு. அடியேன் கைகளை அலம்பிக் கொண்டு வந்து பூக்குடையை பெற்றுக் கொள்கிறேன். என்ன சாரதி, அடியேனை பார்க்க இன்று கோவிலுக்கே வந்து விட்டாய்? நித்தியப்படி வாரத்திற்கு 3 நாள் நீ நந்தவனத்திற்கே வந்து விடுகிறாயே. ஏதாவது விஷயம் என்றால் அங்கேயே பார்த்து பேசி இருக்கலாமே. அது இல்ல சாமி, இன்னைக்கு எனக்கு கோயில தான் வேலை, அதான் வந்தேன். கோவில் பணியா? என்ன அது? பெருமாளை தூக்கிட்டு வர பல்லக்கு ரொம்ப பழுதடைஞ்சிருக்கிறதுனால அதை சரி செய்யற புதுப்பிக்கிற பணி நடந்துட்டு இருக்கு சாமி. பல்லக்க சரி செய்யற வேலைக்காக மொத்தம் 10 பேர் வந்திருக்கோம். அதுல நானும் ஒருத்தன் சாமி. ஓ, உனக்கு அந்த வேலையெல்லாம் கூட தெரியுமோ? எனக்கு அந்த வேலை இந்த வேலைன்னு கிடையாது சாமி. எந்த வேலையா இருந்தாலும் செய்வேன் சாமி. அப்படியா சாரதி? ஆனால் ஒன்று, உனக்கு எல்லா வேலைகளும் தெரிவது பெரிய விஷயம் அல்ல. அதை பகவத் சேவைக்காக அந்த பகவான் உன்னை ஈடுபடுத்துகிறார் பார், அதுதான் பெரிய விஷயம். பகவானின் திருவுளம் எப்பொழுதுமே அப்படித்தான். தனது பக்தர்களை சிறு குழந்தை போல் பாவித்துக் கொள்வார். தன் பக்தனுக்கு தேவையான திறமைகளை கொடுத்து அதை வெறும் பௌதிக விஷயத்திற்காக மட்டும் பயன்படுத்தாமல் தன்னுடைய சேவையிலும் அதை அவர் ஈடுபடும்படி செய்வார். திறமையும் தந்து அதற்கு ஆன்மீக பலனையும் தருபவர் இந்த வரதராஜ பெருமாள். அதனால்தான் சமீப காலத்தில் நீ நந்தவனத்தில் வந்து சேர்ந்திருந்தாலும் மிக அற்புதமாக மாலையை தொடுக்கிறாய். உண்மையை சொல்கிறேன் சாரதி, அடியேனும் இந்த மாலை தொடுக்கும் கலையை யாரிடமும் சென்று கற்றுக்கொள்ளவில்லை. அடியேனும் ஒவ்வொரு மலராக சிறுக சிறுக தொடுத்து பின்னர்தான் மாலையாக கட்ட கற்றுக்கொண்டேன். ஆனால் நீயோ என்னிடம் வந்த குறுகிய காலத்திற்குள் என்னை விட மிக அழகாக மாலையை தொடுக்கிறாய். பல நாள் முயற்சியின் பலனாக அந்த பகவான் அடியேனுக்கு அளித்த அந்த பேரருளை அந்த பெருமாள் உனக்கு சில நாட்களிலேயே கொடுத்து விட்டார், பார்த்தாயா? அதுக்கு காரணம் இருக்கு சாமி. என்ன காரணம்? அந்த வரதராஜ பெருமாளே உங்களுக்கு நேரடியா ஆசீர்வாதம் செஞ்சிருக்காரு. அத பழகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்ச காலம் ஆயிருக்குல்ல. ஆனா எனக்கு அப்படி இல்லல்ல. கடவுளுடைய அருள் என் குருநாதரான உங்க மூலமா எனக்கு கிடைச்சதுனால சீக்கிரமாவே என்னால மாலையை தொடுக்க முடியும் சாமி. எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட அருளாசை தான். அதை தவிர என்னால எதுவுமே நடக்கல சாமி. ஏதேது நீ இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் நம் கோவிலிலேயே மிக விரைவில் கதா காலட்சேபம் செய்ய நீ ஆரம்பித்து விடுவாய் போல் இருக்கிறதே. நம்பிகளே, திருக்கச்சி நம்பிகளே,
சரி சாரதி, நீ சென்று உன் பணியை தொடங்கு. சரிங்க சாமி. நான் வரேன் சாமி. என்ன பட்டரே, எதற்காக இப்படி ஓடி வருகிறீர்கள்? இந்தாரும் முதலில் இதை பிடியும். அடியேன் அங்கேயே வந்து பிரசாதத்தை பெற்றுக்கொள்ள மாட்டேனா? நீர் எதற்கு இந்த வேகாத வெயிலில் ஓடி வருகிறீர் சுவாமி? ஓடி வராமல் என்ன செய்வது? பிரசாதத்துக்காக அங்கே கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது. அப்படி அவர்களை அங்கே காக்க வைத்துவிட்டு தாங்களே இங்கு ஓடி வருவானேன்? தாங்கள் இந்த கோவிலின் பிரதான பட்டர். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர பல பேர் இருக்கிறார்களே, அவர்களிடம் இதை கொடுத்து அனுப்பி இருக்கலாமே. சுவாமி, இந்த பிரசாதத்தை நான் தான் தங்களுக்கு கொண்டு வர வேண்டும். இதை என் உதவியாளனிடம் கொடுத்து அனுப்பினால் அது தங்களை அவமதிப்பது போல் ஆகாதா? இன்று உங்களுக்கு ஏதோ ஆகிவிட்டது. சரி, அப்படியும் கூட இதை எதற்காக இங்கே கொண்டு வர வேண்டும்? மற்றவர்களுக்கெல்லாம் விநியோகித்த பிறகு அடியேனே வந்து வாங்கி இருப்பேனே. அபச்சாரம், அபச்சாரம். அபச்சாரமா? அப்படி என்ன நேர்ந்து விட்டது இப்போது? மற்றவர்களுக்கு பிரசாதத்தை கொடுத்துக் கொண்டிருங்கள், கடைசியில் நான் வந்து பெற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னீரே, அதை நான் அனுமதித்தால் அதைவிட பெரிய அபச்சாரம் எதுவும் இல்லை என்று சொல்ல வந்தேன். ஏன், இதில் என்ன தவறை கண்டீர்? சுவாமி, பெருமாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பின் முதல் பிரசாதத்தை பரம பாகவதர் ஒருவருக்கு கொடுத்த பின்பே மற்றவர்களுக்கு அதை விநியோகிக்க வேண்டும் அல்லவா? இருக்கட்டும். கர்ப்பகிரகத்தில் பெருமாளின் திருமேனி தொட்டு அலங்கரித்து அவ்வப்போது அவனது 1008 திருநாமங்களை சொல்லி அர்ச்சித்து ஆரத்தி எடுத்து ஆராதனை செய்யும் பாக்கியத்தை பெற்ற நீங்களே பரம பாகவதர் தானே? தாங்களே அந்த பிரசாதத்தை ஒரு வாய் உண்டுவிட்டு மற்றவர்களுக்கு விநியோகிக்கலாமே. நானா? பெருமாளுக்கு அருகில் இருந்து பூஜை செய்து விட்டால் நான் பரம பாகவதன் ஆகி விடுவேனா? அதற்கென்று சில தகுதிகள் வேண்டாமா? சந்தன மரம் போன்ற தாங்கள் எங்கே? வெறும் சவுக்கு மரமாகிய நான் எங்கே? சுவாமி, அடியேனுக்கு தெரியாததால் கேட்கிறேன். பிரசாதத்தை ஒரு பாகவதற்கு கொடுத்து விட்டுத்தான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஏதாவது சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறதா? நான் எனக்காக எழுதி கொண்ட சாஸ்திரத்தில் அப்படித்தான் இருக்கிறது. சொல்ல போனால் இன்னாருக்கு முதலில் கொடு என்றே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இன்னார் தாங்கள்தான். முதலில் பிரசாதத்தை ஒரு வாய் உண்ணும், பிறகு அதை நான் மற்றவர்களுக்கு விநியோகிக்க வேண்டும். அடியேன் மிக மிக சாதாரணமானவன். எப்பொழுதும் அப்படியே இருக்க விரும்புகிறேன். அடியேனை போய் உயர்த்தி பேசுகிறீரே. இப்படி ஒரு உள்ளத்தை அந்த வரதன் எனக்கு கொடுக்கவில்லையே சுவாமி. இன்னமும் லௌகீக விஷயங்களில் பற்று கொண்டிருக்கிறேனே. உண்மையை சொல்கிறேன் சுவாமி, எனக்கும் உயர்ந்த பக்தி கிடைக்க வேண்டும் என்றுதான் அடியேன் அமுது செய்யும் முன்பு முதலில் தங்களையும் பிறகு வரதனையும் நினைத்து அமுது செய்கிறேன். இது என்ன அபச்சாரம்? வரதனையும் அடியேனையும் ஒன்றாக்கி பார்க்கிறீர்களே. வரதன் திருவேங்கடமலையாய் ஓங்கி நிற்க அதன் அடிவாரத்து காட்டில் வெறும் எறும்பு புற்றாய் நிற்பவன் அடியேன். நம்பிகளே, உம்முடன் பேசிக் கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரியாது என்பதால் தான் அந்த வரதனே உம்முடன் அளவலாவிக் கொண்டிருக்கிறானோ? சரி, அங்கே மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. இதை பிடியுங்கள், ஒரு வாய் உண்ணுங்கள். நான் சென்று விநியோகத்தை தொடங்க வேண்டும். சரி, கொடுங்கள். நீரும் ஒரு வாய் எடுத்து சாப்பிடுங்கள். நானா? பற்று தொலைய வேண்டும் பரந்தாமா என்று அனைவருக்கும் கொடுத்த பின் பாத்திரத்தின் அடியில் இருக்கும் கடைசி பிரசாதத்தை சாப்பிடுவதை என் வழக்கமாக்கிக் கொண்டிருக்கிறேன். கீழோனுக்கும் கீழோன் என்ற எண்ணத்தை இப்படியாவது ஏற்படுத்திக் கொள்ள முடியுமா என்று முயல்கிறேன். சரி, தாங்கள் அதை உண்ணுங்கள், அடியேன் வருகிறேன். வரதா, வந்தேன் திருக்கட்சி. வா
வரதா, இப்படி உட்கார். அடியேன் பெருமாளின் பெயரை உச்சரித்து இந்த பிரசாதத்தை ஸ்வீகரிக்கலாம் என்று வரதா என்றேன். நீ கூப்பிட்டாயோ என்று நினைத்து நான் வந்தேன். அடியேன் சந்தோஷத்தில் இருந்தாலும் சங்கடத்தில் இருந்தாலும் உன்னை நினைத்த மாத்திரத்தில் அழைக்காமலேயே நீ வந்து விடுகிறாய். வாய்விட்டு வரதா என்றால் நீ வராமலா இருப்பாய்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீர் செய்வது நியாயமா? ஏன் வரதா அப்படி கேட்கிறாய்? பிறகென்ன, எனக்கு கொடுக்காமல் பிரசாதத்தை நீர் மட்டும் உண்கிறாயே. என்ன வரதா இப்படி சொல்கிறாய்? உனக்கு கண்டருள பண்ணிய பிறகுதானே இந்த பிரசாதம் வெளியிலேயே வருகிறது. அவ்வகையில் நீ உண்ட பின்புதானே அதை பிரசாதமாக அடியேன் உண்கிறேன். திருக்கச்சி, எனக்கு பாத்திரம் நிறைய பொங்கலை யார் கண்டருள பண்ணாலும் கையால் ஒரு கவளமாவது பொங்கலை ஸ்வீகரித்தால்தான் எனக்கு திருப்தி. தந்தை தன் குழந்தைக்கு ஏதேனும் ஒரு தின்பண்டத்தை வாங்கி கொடுத்தால் அதை அந்த குழந்தை உண்ணும் வேளையில் தந்தைக்கும் ஒரு வாய் கொடு என்று அந்த குழந்தையிடமிருந்து ஒரு சிறு பகுதியை அந்த தந்தை வாங்கி உண்ணும் போது அக்குழந்தை தன்மேல் வைத்திருக்கும் பாசத்தை நினைத்து அந்த தந்தை பூரிப்படைகிறார். அதேபோல் இந்த அகிலமே உன்னுடையதாக இருந்தாலும் பக்தர்கள் கொடுக்கும் சிறு நைவேத்தியத்தையும் நீ ஆனந்தமாக உண்டு மகிழ்கிறாய். அதேபோல்தான் என்னை குழந்தையாக பாவித்து அனைவருக்கும் தந்தையான நீ இந்த பிரசாதத்தை கேட்கிறாயோ? சரி, அது போகட்டும். அடியேனுக்கு உன்னிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. என்ன கேட்க வேண்டும்? இதுவரை கேட்காத கேள்வி ஏதாவது மிச்சம் இருக்கிறதா என்ன? ஆம் வரதா, ஆண்டுகள் பல ஓடிவிட்டது. ஆனால் நீ இன்னும் அதே இளமையோடு அன்று போல் இன்றும் காட்சி தருகிறாயே. துளி கூட உன்னிடம் மாற்றமே இல்லையே, அது எப்படி? ஓ, அதை கேட்கிறாயா? திருக்கச்சி, நான் எப்பொழுதுமே நவயவனம். என்ன புரியவில்லையா? நான் என்றும் 16 என்று வைத்துக் கொள்ளேன். சிரஞ்சீவி என்றெல்லாம் சொல்வார்களே, அது போல நான் என்றும் ஒரு இளைஞன். சரி, நீரே அதை பற்றி கேட்கிறாய்? உமக்கு மட்டும் வயது ஏறிக்கொண்டே போகிறது என்று பொறாமையாக இருக்கிறதா? வரதா, உன்னை நினைத்து பெருமைதான் பட முடியுமே தவிர பொறாமை எல்லாம் பட முடியாது. அதனால் என்ன பிரயோஜனம்? அனாதியான கல்யாண குணங்கள் உடையவனாயிற்றே நீ. இதையெல்லாம் யாரால் பெற முடியும்? நீர் பேச்சை மாற்றாரே. அந்த பொங்கலை இப்படி என் பக்கம் நீட்டு. என்ன வரதா, இதை அமுது செய்ய அடியேன் கையில் எடுத்து விட்டேன். மனதளவில் உண்டும் விட்டேன். இதை போய் நீ கேட்கிறாயே? அது அப்படிதான். இப்படி உன்னிடமிருந்து வாங்கி மீண்டும் அமுது செய்தால்தான் எனக்கு உகப்பு. என்ன வரதா இது பிடிவாதம்? திருக்கச்சி, மடப்பள்ளியிலிருந்து நேரே கொண்டு வந்து வரதனுக்கு கண்டோரல பண்ணினால் அதற்கு என்ன பெயர்? பிரசாதம். அந்த பிரசாதத்தை உன் கையிலிருந்து இப்படி வாங்கி கொண்டு இப்படி வாயில் போட்டுக் கொண்டால் அது மகா பிரசாதம். மகா பிரசாதமா? ஆமாம், பாகவதர்கள் அமுது செய்த மிச்சம் மகா பிரசாதம் தானே. திருக்கச்சி, நீ சிறந்த பாகவதோத்தமர். நீ அமுது செய்த இந்த உச்சிஷ்டம், அதாவது இந்த மிச்சம் மிகவும் உயர்வானது. அதை நீர் கேள்விப்பட்டதில்லையா? சுத்தம் விஷ்ணுபத தியானம், சுத்தம் பாகீரதி ஜலம், சுத்தம் ஏகாதசி விரதம், சுத்தம் பாகவதோஸ்யா அன்னம். பெருமாள் பிரசாதம் எல்லோருக்கும் கிடைக்கும். உம்மை போல் பாகவதர்களுடைய உச்சிஷ்டம் அவ்வளவு எளிதில் கிடைக்குமா? அதனால் தான் இதை உண்டேன். உன்னோடு வார்த்தையாட முடியுமா? வரதா, உனக்கு பசிக்கிறது என்றால் சொல். அடியேன் வேறெங்காவது சென்று பிரசாதத்தை எடுத்து வருகிறேன். வேண்டாம் திருக்கச்சி, இன்று எனக்கு வேறு பிரசாதத்தில் விருப்பமே இல்லை. உம் கையிலிருந்து பெற்ற மகா பிரசாதமான இதில்தான் எனக்கு விருப்பம் அதிகம். இதோ நான் ஒரு கவளம் எடுத்துக்கொண்டேன். நீயும் ஒரு கவளம் எடேன். எடுத்துக்கொண்டேன். நான் அமுது செய்கிறேன். நீரும் அமுது செய்யேன். வர வேண்டும் யாதவ பிரகாச சுவாமிகளே, பூரண கும்ப மரியாதையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தங்கள் வரவினால்
கோவில் மேலும் பிரகாசமடைந்து காணப்படுகிறது. அப்படியா சொல்கிறீர்? புகழ்ச்சியை விரும்பாதவன் நான். எனினும் சுற்றி இருப்பவர்கள் அதை செய்து கொண்டே இருக்கிறார்கள். சரி, நம் பிரத்யேகமான திருமஞ்சனத்திற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதல்லவா? எல்லாம் தயாராக இருக்கிறது சுவாமி. நல்லது. தாமதம் ஏதும் இருக்கக்கூடாது. நான் உடனே திரும்ப வேண்டும். கரியூரில் இருந்து 2 பெரும் ஜமீன்தார்கள் என்னை பார்க்க வேண்டும் என்று பாடசாலையில் காத்திருக்கிறார்கள். ஆஹா, இதோ திருமஞ்சனத்தை இப்போதே முடித்து விடுகிறேன். தாங்கள் உடனே கிளம்பலாம். தடை எதுவுமே இருக்காது. அப்படி சொல்லுங்கள். சரி, போகலாமா? ஒரு சிறு வேண்டுகோள். கேளும். வேண்டுகோள் அனைத்தையும் நிறைவேற்றி இருக்கிறேனே, இதை மட்டுமா முடியாது என்று சொல்வேன்? கேளும். பரதனின் பரம பக்தரான என் நண்பர் ஒருவரையும் இதில் கலந்து கொள்ள அழைத்திருக்கிறேன். தங்களுக்கு இதில் ஏதும் ஆட்சேபனை இல்லையே? பகவான் கைங்கரியங்களில் பக்தர்கள் கலந்து கொள்வதுதானே முறை. வரட்டும் வரட்டும், வந்து கலந்து கொள்ளட்டும். அதோ என் நண்பர் வந்துவிட்டார். உங்களை அவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். என்னை அறிமுகப்படுத்துகிறீரா? வேடிக்கையாக இருக்கிறது. என்னை தெரியாதவர்கள் கூட இங்கு யாரும் இருக்கிறார்களா என்ன? வாருங்கள் நம்பிகளே, வாருங்கள். இவர் பெயர் யாதவ பிரகாச சுவாமிகள். நமஸ்காரம். திருப்புட்குழியில் மிகவும் பிரபலமான பாடசாலை இவருடையது. இவர்கள் அவருடைய பிரதம சீடர்கள். நமஸ்காரம். நமஸ்காரம். அடியேன் தங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டதுண்டு. சந்திக்க வேண்டும் என்று எப்பொழுதும் நினைப்பதுண்டு. இன்று அது நிகழ்ந்து விட்டது. மிக்க மகிழ்ச்சி. இவர்தான் என் நண்பரும் பரம பாகவதருமான திருக்கச்சி நம்பிகள், உயர்ந்த வைணவ சிரேஷ்டர். திருக்கச்சி நம்பி, வைணவ சிரேஷ்டர். நானும் இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் சந்திக்க வேண்டும் என்று பெரிதாக நினைக்கவில்லை. பெருமாளுக்கு ஆளவட்ட கைங்கரியம் செய்து வருகிறார். அநேகமாக கோவில் திறந்ததிலிருந்து மூடும் வரை இங்குதான் இருப்பார். கோவில் நிர்வாகம் படியளந்தால் ஆலவட்டம் வீசுவதும் கோவில் மூடுகின்ற வரை இருப்பதும் அவரது கடமையாகி விடுகின்றதல்லவா? இல்லை இல்லை, அவர் கோவில் நிர்வாகத்தினால் நியமிக்கப்பட்டவர் அல்ல. அருமையான மாலைகளை கட்டி கொணர்ந்து வரதனுக்கு சாற்றி அழகு பார்த்த பின் ஆலவட்டம் வீசுவதை தானே முன்வந்து அதை அவர் ஒரு கைங்கரியமாக செய்து வருகிறார். அப்படியா? இருக்கட்டும் இருக்கட்டும். தங்களுக்கு இருக்கும் ஆழ்ந்த ஞானம் பற்றியும் தத்துவார்த்தங்களுக்கு தாங்கள் கொடுக்கும் விளக்கம் பற்றியும் நிறைய பேர் அடியேனிடம் ஸ்லாகித்து கூறியிருக்கிறார்கள். கூறியிருப்பார்கள். சிலாகித்து கூறாமல் வேறு எப்படி கூற முடியும்? ஆனால் அது உண்மையா என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா திருக்கச்சி? வாரும், இதோ பக்கத்தில் தானே இருக்கிறது திருப்புட்குழி. நம் பாடசாலைக்கு வந்து பாரும். என் மாணவர் கூட்டத்தையும் என்னை பற்றி கேள்விப்பட்டு அவ்வப்போது தூர தேசத்தில் இருந்தெல்லாம் வந்து எனக்கு மரியாதை செய்யும் கூட்டத்தையும் கண்டால் பிரமித்து போவீர்கள். இன்று தங்களை கண்டதற்கே அடியேன் பிரமித்து போயிருக்கிறேன். தங்களின் ஒளி பொருந்திய கண்களும் தங்களின் திருமுகமும் தங்களின் புலமையை வெளிப்படுத்துகிறது என்றால் அது மிகையாகாது சுவாமி. அடியேனுக்காக என் வரதனின் மீது அருமையான தமிழ் பாடல் ஒன்றை இயற்றித் தாருங்கள். அடியேன் பாசுரங்களின் இடையே அதையும் பாடி மகிழ்வேன். பார்க்கலாம். புலமை இருந்தாலும் நேரம் கிடைக்க வேண்டுமே. ஆனாலும் நீங்கள் எனக்காக என்று அழுத்தி சொன்னதால், அதாவது உங்களுக்காக முயன்று பார்க்கிறேன். அடியேனுக்கு இது மிகப்பெரிய பெருமை சுவாமி. உமக்கு மட்டுமல்ல திருக்கச்சி, நான் பாடல் ஏற்றினால் அந்த வரதனுக்கே பெருமை. என்ன பட்டரே சுவாமி, போகலாமா? போகலாம். வாருங்கள் திருக்கச்சி, வாரும். இந்த விருட்சத்தின் கிளைகள் ஆங்காங்கே பல ஊர்களிலும் செழித்து தழைத்தோங்க வேண்டும். அனைத்து ஊர்களிலும்
நம் மாணவர்கள் அடியேன் யாதவ பிரகாசரின் மாணவன் என்று மார்த்தட்டிக் கொள்ள வேண்டும். இதற்கு என்ன வழி என்று யோசித்து பார்க்கும் போது நம் மன்னரின் உதவியை நாடுவதுதான் இதற்கான தீர்வு என்ற முடிவுக்கு வந்தேன். மன்னர் இதில் எப்படி உதவ முடியும் என்று அடியேனின் சிற்றறிவுக்கு புலப்படவில்லையே குருதேவா. சொல்கிறேன். அந்தந்த ஊர்களில் மன்னர் நம் பாடசாலைக்கு என்று ஒரு இடத்தை இனாமாக கொடுத்தால் அங்கு என் சிறந்த மாணவர்களை கொண்டு போதிக்க தொடங்கலாம் என்றிருக்கிறேன். நல்ல யோசனை குருதேவா. நாங்கள் ஆங்காங்கே சென்று பாடசாலை நடத்த தோதான இடங்களை அறிந்து வருகிறோம் குருதேவா. அதற்கென்று அறிவுள்ளவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆகட்டும் குருதேவா. மன்னரை பார்க்க போகும்போது அவனவனும் ஏதாவது பரிசை கொடுத்து மன்னரை மயக்க பார்க்கிறான். அப்படி நானும் ஏதோ பரிசு கொடுத்து மன்னரை மயக்கினேன் என்றிருக்க கூடாது. புதிதாக ஏதாவது கொடுக்க வேண்டும். அதை பெற்றுக்கொண்ட மன்னர், அட இதுவல்லவா பரிசு என்று மூக்கில் விரல் வைக்க வேண்டும். அருமையான மாலை ஒன்றை எடுத்துச் செல்லலாம். மன்னரின் பக்கத்தில் பரிசாக வந்த மாலைகள் மலை போல் குவிந்திருப்பதை நீ பார்த்ததில்லையா? பார்த்திருக்கிறேன் சுவாமி. நான் சொல்ல போகும் இந்த மாலையை கழற்ற மன்னருக்கு மனமே வராது. உண்மையாகத்தான் சொல்கிறாயா, இல்லை வழக்கம் போல் உளறுகிறாயா? இல்லை, இந்த மாலையை மனிதன் எவனும் அணிந்ததே இல்லை. எருக்க மாலை என்று சொல்லி என் கோபத்தை கிளறாதே. பேசாமல் வெளியே போய்விடு. இதுவரை இறைவன் மட்டுமே அணிந்த மாலை. அது துளசி மாலையும் இல்லை, எருக்க மாலையும் இல்லை. நானாவித புஷ்பங்களால் கட்டியது. தினமும் வரதனின் திருமார்பை அலங்கரிப்பது. நாள்தோறும் பூவிருந்தவல்லியிலிருந்து காஞ்சிக்கு வருவது. அதோ பார், திருக்கச் வருகிறார். நமஸ்காரம். நமஸ்காரம். நீங்கள் இருவரும் யாதவ பிரகாச சுவாமிகளின் சிஷ்யர்கள் தானே? ஆமாம் ஆமாம். அடியேனால் தங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்கள் ஏதேனும் உண்டா? ஆமாம் ஆமாம். என் பாக்கியம். கூறுங்கள், அடியேன் தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு இல்லை இல்லை, எங்களுக்கென்றால் எங்களுக்கு இல்லை. எங்கள் குருநாதருக்கு இல்லை இல்லை, எங்கள் குருநாதருக்கென்றால் எங்கள் குருநாதருக்கும் இல்லை. சற்று வாயடைத்துக் கொள்கிறீரா? நான் பேசிக் கொள்கிறேன். திருக்கச்சி நம்பி சுவாமிகளே, தாங்கள் விதவிதமாக மாலையை கட்ட எங்கு கற்றுக்கொண்டீர்கள்? அடியேன் எங்கே கற்றுக்கொண்டேன்? நீந்தத் தெரியாதவன் கிணற்றில் விழுந்தால் தட்டு தடுமாறி எப்படியோ நீச்சல் என்ற பெயரில் எதையாவது செய்து கிணற்று படிக்கட்டுகளை எட்டுகிறானோ, அதே போல் அடியேனும் தட்டு தடுமாறி மாலை தொடுக்க கற்றுக்கொண்டேன். அப்படி கற்றுக்கொண்டா இவ்வளவு நேர்த்தியாக மாலை கட்டுகிறீர்கள்? உங்கள் மாலையை இந்த கச்சியம்பதியே பாராட்டுகிறதே. மிக்க நன்றி. வரதன் அடியேனுக்காக காத்துக் கொண்டிருப்பான். அடியேன் புறப்படுகிறேன். நில்லுங்கள் நில்லுங்கள். கூற வந்த விஷயத்தையே கூறவில்லையே. என்ன கூற வேண்டும் என்பதை நீங்கள் இருவரும் இன்னும் முடிவு செய்து கொள்ளவில்லையோ? பரவாயில்லை. அடியேன் சென்று பகவானுக்கு மாலை சாற்றிவிட்டு ஆலவட்ட கைங்கரியமும் முடித்துவிட்டு அந்தி சாய்ந்ததும் அடியேன் திரும்பி வருவேன். அதற்குள் நீங்கள் இருவரும் முடிவு செய்து விடுவீர்கள் அல்லவா? மன்னிக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும். இந்த மண்டூகத்தினால் விளைந்த குழப்பம். தங்களுக்கென்று ஒரு நந்தவனம் இருக்கிறதல்லவா? அப்படியும் கூறலாம். ஆனால் உண்மையில் அது அடியேனுடையது அல்ல. அந்த பேரருளாளன் மரதனுக்கு சொந்தமானது. அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். அந்த நந்தவனத்து பூக்களை எல்லாம் பறித்து ஒரு பிரம்மாண்டமான, ஒரு அழகான, ஒரு வண்ணமயமான நறுமணம் மிகுந்த மலர் மாலையை கட்டி எங்களுக்கு தர வேண்டும். அது நன்றாக பருமனாக அரசவை தூணளவுக்கு பெரிதாக இருக்க வேண்டும். மாலை யாருக்கு? எங்களுக்கு தான். அதாவது எங்களுக்கென்றால் எங்களுக்கு இல்லை. ஓய், உம்மை வாயடைத்துக் கொண்டு இருக்க சொன்னேன். சுவாமி, நான் சொல்கிறேன். மாலை எங்கள் குருநாதருக்கு. அதை அவர் அரசருக்கு எடுத்துக்கொண்டு போக போகிறார். அப்படி என்றால் ஒரு மனிதருக்கு என்று சொல்லுங்கள். ஆமாம், அரசர் மனிதர் தானே. மன்னிக்க வேண்டும். அரசர் மனிதர் இல்லை என்று சொல்ல வருகிறீரோ? அடியேன் அப்படி சொல்லவில்லை. மனிதர்களுக்கு அடியேன் மாலை தொடுப்பதில்லை என்றுதான் சொல்ல வருகிறேன். நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. எங்கள் குருநாதர் கச்சிவரதனின் மேல் அருமையான தமிழ் பாடல் ஒன்று ஏற்றப் போகிறார். அதற்கு அருமையான ராகம் ஒன்றையும் யோசித்துக் கொண்டிருக்கிறார். தங்களுக்கு தமிழ் பாடல் வேண்டுமல்லவா?
கிடைத்தால் நன்றாகத்தான் இருக்கும். என் குருநாதரிடம் அதை சீக்கிரம் கொடுக்க சொல்கிறேன். நீங்கள் மாலையை மறுக்க கூடாது. பொற்காசுகளை அள்ளி தருகிறோம். அடியேன் வியாபாரி அல்ல. பகவானின் மீது உள்ள பிரீத்தியால் இந்த புஷ்பமாலை கைங்கரியத்தை அன்போடு செய்து கொண்டிருக்கிறேன். தாராளமாக செய்யுங்கள். அதை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லையே. நாளை ஒரே ஒரு நாள் எங்களுக்கு மாலை கட்டி தாருங்களேன். நாளை எங்கள் குருநாதரின் முகத்தில் பிரம்மாண்டமான மாலையுடன் தான் விழிக்க வேண்டும். அப்படி என்றால் ஒன்று செய்யுங்கள். நீங்கள் கூறியபடி அடியேன் மாலை தொடுத்து தருகிறேன். ஆனால் அதை என் தேவராஜனுக்கு முதலில் சாற்றி அழகு பார்த்த பிறகு அதை பிரசாதமாக தருகிறேன். நீங்கள் அதை எடுத்துச் சென்று உங்கள் குருநாதரிடம் கொடுங்கள். கூடாது. மாலையை யாருக்கும் அணிவித்ததாக இருக்கக்கூடாது. புத்தம் புதியதாக இருக்க வேண்டும். ஏன்? பெருமாளுக்கு சாற்றப்பட்டது பெருமை மிகுந்ததுதானே. யாருக்கும் சாற்றாத மாலை வேண்டும் என்று குருநாதர் கூறியிருக்கிறார். அப்படி என்றால் அடியேனால் உங்களுக்கு உதவ முடியாது. மன்னிக்க வேண்டும். உங்களுக்கு குருநாதர் இயற்றும் தமிழ் பாடல் வேண்டாமா? இது பண்டம் மாற்றும் மாலை அல்ல. பாசுரம் பாடி பேரருளாளனை மனதில் நினைத்து அடியேன் பக்தியோடு தொடுக்கும் மாலை. அது முதலில் வரதனின் மார்பில்தான் சாற்றப்பட வேண்டும். பக்தியோடு வரதன் மீது தமிழ் பாசுரங்களை ஏற்றுவார் என்று எண்ணித்தான் உங்கள் குருநாதரிடம் அடியேன் தமிழ் பாடல்களை ஏற்றச் சொன்னேன். அதற்கு இப்படி ஒரு நிபந்தனையை அவர் விதிப்பாரே, ஆனால் திருக்கட்சி நம்பிக்கை அவர் இயற்றிய பாடலே வேண்டாம் என்று சொல்லிவிடும். என்ன அருணாச்சலம், கைலாசத்திடம் ஏதோ ஜாடை காட்டுகிறாய்? அப்படி ஒன்றுமில்லையே குருதேவா. அறிவியலி, ஏன் அற்ப விஷயத்திற்கு பொய் சொல்கிறாய்? சரி, எங்கே மாலை? கிடைக்கவில்லை குருநாதா. மாலை கிடைக்கவில்லையா அல்லது திருக்கட்சியே கிடைக்கவில்லையா? திருக்கட்சி கிடைத்தான், மாலைதான் கிடைக்கவில்லை. இன்று மாலையில் மன்னவனை நான் மாலையோடு சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினேனே. நீங்கள் இருவரும் இப்படி வெறுங்கையோடு வந்து நிற்கிறீர்களே மந்திகளே. அந்த திருக்கட்சி மிகவும் கர்வம் பிடித்தவனாக இருக்கிறான் குருதேவா. இதை சொல்வதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லை? இந்த மடத்தின் 4 சுவர்களுக்கு நடுவில் மட்டும்தான் உங்களால் வாய்க்கிழிய பேச முடியுமோ? வெறும் பூ விற்பவனிடம் உங்கள் வாய்ஜாலம் பலிக்கவில்லையா? அவர் பூ விற்பவர் இல்லையாம். சொந்த வனத்தில் இருந்து பூ பறித்து மாலை கட்டுகிறாராம். கட்டட்டுமே, நமக்கும் ஒன்று கொடுத்தால் என்னவாம்? அடே கஞ்ச பிரபுக்களே, காசு கொடுக்கிறேன் என்று சொல்லாமல் இருந்து விட்டீர்களோ? நான் கொடுக்கும் காசை கக்கத்தில் முடிந்து கொள்ளலாம் என்று பார்த்தீர்களோ? அபச்சாரம் குருதேவா, அபச்சாரம். உங்களிடத்தில் அப்படி செய்யக்கூடியவர்களா நாங்கள்? அப்படி என்றால் வேறு யாரிடமாவது செய்வீர்களோ? ஐயோ குருநாதா, கள்ளம் கபடம் என்றால் என்னவென்றே எங்களுக்கு தெரியாது. அடாடாடாடாடா, நன்றாகத்தான் நடிக்கிறாய் போ. இதற்கெல்லாம் திறமை இருக்கிறது. கேவலம் ஒரு பூ விற்பவனிடம் பேசி மாலை வாங்கி கொண்டு வர உனக்கு வக்கில்லை? நாங்கள் என்ன செய்வது குருநாதா? அந்த திருக்கட்சி எதற்குமே சரிபட்டு வரமாட்டேன் என்கிறானே. அவன் எதற்கு சரிபட்டு வர வேண்டும்? பூமாலை கொடுத்தால் போதுமே. அதில் தானே சிக்கல் குருநாதா. அதில் என்ன சிக்கல் இருக்கிறது? அவர் மனிதர்களுக்கெல்லாம் பூ கட்டி தரமாட்டாராம். மனிதர்களுக்கு தானே தரமாட்டேன் என்று சொல்கிறான். நாட்டை ஆளும் மன்னன் இறைவனின் பிரதிநிதி என்று சாஸ்திரம் சொல்கிறது. நீங்கள் அவருக்குத்தான் மாலை என்று சொல்லி கேட்டீர்களா? கேட்டோம் குருநாதா. ஆனால் அவன் பெருமாளுக்கு தவிர வேறு யாருக்கும் மாலை கட்டி தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான். வேண்டுமானால் பெருமாளுக்கு சாற்றிய மாலையை கழற்றி தருகிறேன், அதை உன் குருநாதரிடம் கொடுத்து மன்னரிடம் கொடுக்க சொல் என்று கூறினான். அதற்கு நீங்கள் என்ன சொன்னீர்கள்? வரதனுக்கு சூட்டிய மாலையை எங்கள் குருநாதர் வாங்கிக் கொள்ள மாட்டார் என்று சொல்லிவிட்டோம். காஞ்சி எம்பதி முதற்கொண்டு இந்த திருப்பூட்குழிவாழ் மக்கள் வரை என்னை கண்டதும் காலில் விழுந்து வணங்குகிறார்கள். ஆனால் அந்த திருக்கட்சி என்னையே அவமதிக்கிறானா? பெரிய வம்பு பிடித்தவனாக இருப்பான் போல் தெரிகிறது. ஆமாம் குருநாதா, அவன் வம்பு பிடித்தவன், வீம்பு பிடித்தவன். அவனை சும்மா விடவே கூடாது. இவ்விஷயத்தை உடனே மன்னரிடம் கூறி நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். மடையர்களே, இது மன்னருக்கு தெரிந்தால் ஒரு பூக்காரனையே தன் வழிக்கு கொண்டு வர முடியாத யாதவ பிரகாசர்
மக்களை எப்படி தன் தத்துவத்தின் வழிக்கு கொண்டு வரச் செய்வார் என்று என் திறமையை தான் சந்தேகிப்பார் மன்னர். அதற்காக அந்த திருக்கட்சியை அப்படியே விட்டுவிடக்கூடாது குருதேவா. விடமாட்டேன். அவ்வளவு எளிதில் நான் இதை விட்டுவிட மாட்டேன். அந்த திருக்கட்சிக்கு சரியான பாடம் புகட்டும் சூழ்நிலை விரைவில் வரும். அப்போது இந்த யாதவ பிரகாசர் யார் என்பதை அந்த திருக்கட்சி புரிந்து கொள்வார். திருக்கட்சி நம்பி சுவாமிகளே, வாருங்கள் பட்டரே. மூங்கில் தட்டு ரொம்பவும் பழையதாகி போய்விட்டதோ? ஏன் அப்படி கேட்கிறீர்கள்? இல்லை, அதை செப்பனிட்டுக் கொண்டிருக்கிறீர்களே, வேறு புதிதாய் ஒன்று வாங்கிக் கொள்ளலாமே என்று சொல்ல வந்தேன். பழையதாகிவிட்டதுதான். ஆனால் செப்பனிட்டாலே போதும். இது இன்னும் பல நாட்கள் உழைக்கும். அதுவும் சரிதான். நாமும் கூடத்தான் நாளுக்கு நாள் பழையதாகிக் கொண்டே வருகிறோம். நம்மை பகவான் செப்பனிட்டால் தான் உண்டு. வேண்டாம் பட்டரே. பகவான் நம்மை செப்பனிடுவது என்றால் என்ன? இந்த சரீரம் வயதாகியோ அல்லது நோய்வாய்ப்பட்டோ உபயோகம் இல்லாமல் கீழே விழும்போது ஆத்மாவை செப்பனிடும் பணியாக பெருமாள் மறுபிறவி என்று வேறொரு உடலை தந்து விடுகிறார். இத்தனை ஜென்மங்களாக இப்பூவுலகில் பட்டதே போதும். இத்தோடு முடித்துக்கொண்டு வரதனின் பாதார விந்தத்தை நாம் சென்று அடைந்து விடுவோம். சரி, பிரசாதத்தை தான் அடியேன் மடப்பள்ளியிலேயே வாங்கிக் கொண்டேனே, இப்பொழுது எதற்காக அடியேனை தேடி வந்துள்ளீர்கள்? நானாக தேடிக்கொண்டு வரவில்லை. பூஜையை முடித்து நடையை சாற்றி அகத்திற்கு கிளம்பலாம் என்று இருந்தேன். உம்மை பார்த்ததும் நின்று விட்டேன். தினமும் தான் அடியேனை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களே. தினமும் தான் அந்த வரதனின் நெடிய திருமேனியையும் அவன் திருப்பாதங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அழுத்து விட்டதா என்ன? அதைவிட சிரேஷ்டம் பரம பாகதோர்களாகிய தங்களை போன்றவர்களை பார்ப்பது. சரி, நம் அகத்திற்கு வாருங்களேன். சற்று சமப்பரிகாரம் செய்து கொள்ளலாம். அப்படியாவது ஒரு பாகவத சிரேஷ்டரின் திருப்பாதங்கள் என் இல்லத்தில் படட்டுமே. சுவாமி, இப்படி எப்போது பார்த்தாலும் அடியேனை உயர்த்தி வைத்து மமதையை என் மனதில் குடிபுக வைத்து விடாதீர்கள். அடியேன் மிக மிக அற்பமானவன். தாங்களா? இங்கே நான் என்ற சொல் மமதையை மனதில் புகுத்து விடுமோ என்று அஞ்சி அடியேன் அடியேன் என்ற சொல்லை பயன்படுத்தும் தங்கள் மனதில் அந்த மமதை கூட குடிபுக அஞ்சும். சரி, போகட்டும். சாதாரணமாகவே கேட்கிறேன். நம் அகத்திற்கு வந்து சற்று சிரமப்பரிகாரம் செய்து கொள்ளுங்களேன். வாருங்கள் சுவாமி. இல்லை பட்டரே, அடியேனுக்கு சிரமம் என்று ஒன்று இருந்தால் தானே பரிகாரம் செய்து கொள்வதற்கு. மேலும் வரதனின் திருவுளத்தால் அடியேனுக்கு ஒரு சிறு மடம் பக்கத்தில் இருப்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏனோ இன்று அடியேனுக்கு அங்கு போக வேண்டும் என்று கூட தோன்றவில்லை. அதனால்தான் சொல்லுகிறேன், நம்மகத்திற்கு வாரும் என்று. இல்லை பட்டரே, இன்று இங்கேயே உட்கார்ந்து இந்த பணிகளை எல்லாம் முடிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தாங்கள் பகவானுக்கு கண்டருள பண்ணிவிட்டு நடையை சாத்தப் போகிறீர்கள். அதற்கு முன் இந்த அடியவன் தேவராஜனுக்கு ஆலவட்டம் வீசி தமிழ் பாசுரங்களை பாடிவிட்டால் அந்த வரதனும் நிம்மதியாக ஓய்வெடுப்பான். அடியேனுக்கும் இன்றைய தினம் பூரணமாக முடியும். எத்தனை எளிமையான வாழ்க்கை உங்களுடையது. பொன்னும் பொருளுமே சாஸ்வதம் என்று அனைவரும் நம்பிக்கொண்டிருக்கையில் அத்தனையும் துறந்து இறை செல்வமே நிரந்தரம் என்று வந்துவிட்ட தங்களை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு வியப்பு மேலிடுகிறது சுவாமி. ஆனால் இவற்றையெல்லாம் அறியாத சிலர் தங்கள் மீது வெறுப்பும் கோபமும் கொண்டிருப்பதுதான் எனக்கு வருத்தத்தை அளிக்கிறது. அப்படியா? என் மீது சிலர் வெறுப்பு கொண்டிருக்கிறார்களா? ஆம் சுவாமி, ஆம். இருக்கலாம். ஆனால் இதில் வருத்தப்படவோ ஆச்சரியப்படவோ ஒன்றுமில்லை. தான் என்ற அகந்தை மனதை அழுக்காய் சூழ்ந்து கொண்டிருப்பவர்கள் கண்களுக்கு குறைகள் மட்டுமே தெரியும். நல்ல விஷயம் புலப்படாது. அவர்கள் சத் விஷயங்களை பாராட்ட வேண்டாம். அதை தடுக்காமல் இருந்தாலே போதும். ஆமாம். பகவானுக்கு ஏதோ எனக்கு தெரிந்த சிறு வழியில் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறேன்.
இதில் யாருக்கு அடியேன் மீது கோபமும் வெறுப்பும் வந்திருக்கிறது? சொல்கிறேன். தாங்கள் சொல்லும் அத்தனையும் பொருந்தக்கூடிய அந்த நபர் அன்று அங்கேதான் தங்களுக்கு அறிமுகமானார். அவருக்கு மாலை கட்டித்தர மறுத்துவிட்டீர்களாமே. அது பெரும் கோபமாய் உருவெடுத்திருப்பதாக அவரின் சீடர்கள் சொன்னார்கள். ஓ, யாதவ பிரகாசரை சொல்கிறீர்களா? ஆம் சுவாமி. அசூயையின் மொத்த உருவமான அவரிடம் தாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்? அதை பிறகு சொல்கிறேன். ஆனால் தாங்கள் அவருக்கு மாலை கட்டி கொடுக்க முடியாது என்று சொன்னதற்கு தகுந்த காரணம் ஒன்று நிச்சயம் இருக்கும். அது என்னவென்று அடியேன் தெரிந்து கொள்ளலாமா? அடியேன் மாலை கொடுக்க முடியாது என்று முற்றிலுமாக சொல்லவில்லை. பேரொருளாளனின் திருமார்பை அலங்கரித்த மாலையை பிரசாதமாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் சொன்னேன். அவருடைய சீடர்கள் தான் அதை மறுத்து விட்டார்கள். அடியேனின் நந்தவனம் பூத்துக் குலுங்குவது வரதன் தந்த வரம். அதில் உள்ள மலரும் புஷ்பங்களும் முதலில் அவனுக்கே சாற்றப்பட வேண்டும், ஹரியணையில் அமர்ந்திருக்கும் அரசனுக்கு அல்ல. புகழின் உச்சம் தொட்டுவிட்டதாக இருமாந்திருக்கும் அந்த யாதவ பிரகாசர் நிச்சயம் இதை புரிந்து கொள்ள மாட்டார். கோபத்தின் உச்சியில் இருக்கும் அவர் எந்த எல்லைக்கும் போகக்கூடியவர். எல்லையில்லா அந்த அனந்தனை அடியேன் அனவரதமும் துதிப்பவன். யாதவ பிரகாசர் மூலம் அடியேனுக்கு ஒரு தீங்கு நேர வேண்டும் என்று அனந்தன் திருவுளம் கொண்டிருப்பானேயானால் அடியேன் அதை மனமுவந்து ஏற்றுக்கொள்வேன். அப்படி ஒன்று நேரக்கூடாதே என்பதே என் பிரார்த்தனை. நம்பிகளே, என் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு என் அகத்திற்கு தங்கள் வரலாம். ஆனால் விருப்பமில்லாதவரை கட்டாயப்படுத்துவது மரியாதை இல்லையே. பிறிதொரு நாள் அடியேன் நிச்சயம் தங்கள் அகத்திற்கு வருகிறேன். இது போதும் சுவாமி, இது போதும். சரி, தாங்கள் தங்கள் பணியை முடித்துவிட்டு சன்னதிக்கு வாருங்கள். நான் சென்று மற்ற பணிகளை கவனிக்கிறேன். வாருங்கள் வாருங்கள் சோமயாஜி சுவாமிகளே. நமஸ்காரம். நமஸ்காரம். தங்களை பார்த்து எவ்வளவு நாட்களாகிவிட்டன. யாகம் எதற்கேனும் இவரையும் கூட்டி வந்துள்ளீரோ? இல்லை, அடியேன் யாகம் எதற்கும் இங்கு வரவில்லை. வரதனை சேவித்த அப்படியே அவன் அடியார் ஒருவரையும் சேவிக்க வேண்டும் என்றுதான் இங்கு வந்தேன். அப்படியா? குடும்ப சமேதராய் வந்திருக்கலாமே. சரி, வாருங்கள், வரதனை சேவிக்கலாம். இருக்கட்டும், முதலில் அடியாரை சந்தித்துவிட்டு அவர் கூடவே சன்னதிக்கு வந்து விடுகிறேன். தேவராஜனுக்கு அவர் மாலை சாற்றி அவன் இளைப்பார ஆலவட்டம் வீசி அவன் காது குளிர பாசுரம் பாடும் பாங்கை இன்று எங்கள் கண் குளிர பார்க்க வேண்டும். ஓ, திருக்கச்சி நம்பிகளை சொல்கிறீரா? சரி சரி, இது அவர் வரும் நேரம்தான். வைகுந்தா மணிவண்ணனே, என் பொல்லா திருக்குறளா என்னுள் மன்னி, வைகும் வைகள் தோறும் அமுதாயவானேரே, செய்குந்தா வரும் தீமை உன்னடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா, உன்னைத்தான் பிடித்தேன் கொள் சிக்கனவே. வாருங்கள் திருக்கச்சி நம்பிகளே. நமஸ்காரம். நமஸ்காரம். இது என்ன ஆச்சரியம், நீங்கள் இருவரும் எங்கே இவ்வளவு தூரம்? வரதனின் திவ்ய தரிசனத்திற்காக வந்தீர்களோ? தங்களையும் தரிசிக்க வேண்டும் என்றுதான் வந்தோம். தங்களோடுதான் இன்று பெருமாளையும் தரிசனம் செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். பாசுரத்தோடு தாங்கள் ஆலவட்டம் வீசுவதையும் கண்குளிர தரிசிக்க வேண்டுமா? அடியேனின் பாக்கியம். சரி சோமயாஜி, வாருங்கள் போகலாம். நம்பிகளே, அடியேன் தங்களிடம் ஒரு விண்ணப்பம் செய்து கொள்ள வேண்டும். என்ன ராமானுஜா? இதற்காகத்தான் என்னுடன் வருவேன் என்று பிடிவாதமாக வந்திருக்கிறான். சரி, நீங்கள் பேசிவிட்டு வாருங்கள். அடியேன் சன்னதிக்கு செல்கிறேன். வாரியன். என்ன ராமானுஜா, அடியேனிடம் நீ விண்ணப்பம் செய்து கொள்ள வேண்டுமா? விண்ணப்பம் செய்து கொள்ளும் அளவிற்கு அடியேன் ஒன்றும் உயர்ந்தவன் இல்லை. இது என் விருப்பம் என்று கூறு, அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியது அடியேனின் கடமை. நாளை திருவாதிரை, அடியேனின் பிறந்த நாள். அதற்கு தங்களை அழைக்கத்தான் வந்தேன். உன் சார்பில் நானே அவரை அழைத்து விடுகிறேன் என்று சொன்னேன். கேட்கவில்லை. தானே அழைக்க வேண்டும் என்று
பிடிவாதமாக என்னுடன் வந்திருக்கிறான். அப்படியா? இருவரும் நேரில் வந்து அழைத்திருக்கிறீர்கள். வராமல் இருப்பேனா? நிச்சயம் வருவேன். தினமும் அவ்வழியே போகிறவன். நாளை உங்கள் அகத்திற்கு வந்து ராமானுஜனை வாழ்த்துவிட்டு போகிறேன். அது மட்டும் போதாது நம்பிகளே, நாளை தாங்கள் எங்கள் அகத்திற்கு வந்து அமுது செய்ய வேண்டும், இளைப்பாற வேண்டும். ராமானுஜா, அமுது செய்துவிட்டு பெருமாளுக்கு கைங்கரியம் செய்வதில் அடியேனுக்கு உடன்பாடில்லை. அதனால் இந்த காஞ்சிக்கு வந்து பேரருளாளனுக்கு கைங்கரியங்கள் செய்து முடித்துவிட்டு பிறகு பூவிருந்தவல்லிக்கு திரும்பும் போது உங்கள் அகத்திற்கு வந்து அமுது செய்கிறேன். மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி. சரி, வாருங்கள், சன்னதிக்கு சென்று பேரருளாளனை தரிசிக்கலாம். நம்பிகளே, யாரோ ஒரு சந்நியாசி வரார். நமஸ்காரம். நமஸ்காரம். என்ன திருக்கட்சி, மாலை கேட்டால் தரமாட்டேன் என்று சொன்னீர்களாமே? அடியேன் உங்களுக்கு தரமாட்டேன் என்று சொல்வேனா? மூடர்களே, தரமாட்டேன் என்று அவர் சொல்லவில்லையாமே, ஏன் என்னிடம் வந்து பொய் சொன்னீர்கள்? ஐயோ, அவர்தான் சுவாமி பொய் சொல்லுகிறார். என்ன திருக்கட்சி நம்பிகளே, அன்று நீங்கள் சொன்னதை இன்று திரித்து கூறுகிறீர்களோ? உங்களுக்கு திருக்கட்சி நம்பி என்ற பெயரை விட திரித்து கூறும் கட்சி நம்பிகள் என்ற பெயர்தான் பொருத்தமாக இருக்கும். அடேய், எந்த பெயர் யாருக்கு பொருத்தமாக இருக்கும் என்பதில்லை இப்போது விசாரம். மாலையை அவர் தர தயாராக இருக்கும் போது ஏன் என்னிடம் வந்து பொய் சொன்னீர்கள்? சுவாமி, பெருமாளுக்கு சாற்றிய மாலையைத்தான் அவர் தருவதாக கூறினார். எனவே வேண்டாம் என்று வந்துவிட்டோம். இதையே தான் நாங்கள் அன்றும் கூறினோம். ஆமாம் ஆமாம் சொன்னீர்கள். என்ன ஓய் திருக்கட்சி, ஒருவருக்கும் சாற்றாத பூ மாலையை கொடுப்பதற்கு உமக்கு என்ன தயக்கம்? தயக்கம் இல்லை, என் தர்மம் அப்படி. மாலை முதலில் அந்த வரதனின் திருமார்பைத்தான் அலங்கரிக்க வேண்டும். இன்றளவும் அடியேன் அதை கடைபிடித்து வருகிறேன். இதை யாருக்காகவும் அடியேன் மாற்றிக்கொள்ளவும் மாட்டேன். இருக்கட்டும் இருக்கட்டும், ஒரு நாள் நீர் அதை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும், அப்போது அதை மாற்றுகிறேன். வரதன் அப்படி திருவுளம் கொண்டால் நிச்சயம் மாற்றிக்கொள்கிறேன். வாருங்கள் சுவாமிகளே. என்ன? இவர்கள் அடியேனின் மனதிற்கினிய நண்பர்கள். இவர்களை தங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். இவர் ஆசுரி கேசவ சோமயாஜி. நமஸ்காரம். ஸ்ரீபெரும்புதூரில் வசிக்கிறார். அவ்வூரின் மிகச்சிறந்த வைணவ சிரேஷ்டர். பல ஊர்களில் பல பல யாகங்களையும் ஹோமங்களையும் நடத்தி வைத்தவர். கணபதி ஹோமம், சண்டி ஹோமம், நவக்கிரக ஹோமம், சுதர்சன ஹோமம், ருத்ர ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், புத்திரகாமேஷ்டி ஹோமம், சுயம்வர கலா பார்வதி ஹோமம், ஸ்ரீ காந்தர்வ ராஜ ஹோமம், லக்ஷ்மி குபேர ஹோமம், இவற்றில் எந்த ஹோமத்தில் நீர் வல்லவர்? எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறேன். தாங்கள் குறிப்பிட்ட எல்லா ஹோமங்களையும் நடத்தி வைத்திருக்கிறேன். ஆனால் இதில் தான் வல்லவன் என்று அடியேன் எங்கும் குறிப்பிடுவதில்லை. அப்படி குறிப்பிடும்படி எதுவும் இல்லை போலிருக்கிறது. சரி, போகட்டும். சிலர் மேலோட்டமாக எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருப்பார்கள், ஆழமாக எதுவும் தெரியாது. இவன் ராமானுஜன். அடியேன் இவரின் பேர் சொல்ல பிறந்த பிள்ளை. படிப்பில் மிகவும் கெட்டிக்காரன். ஸ்ரீபெரும்புதூர் பாடசாலையில் படிக்கிறார். ஸ்ரீபெரும்புதூர் பாடசாலையிலா? திருப்பூட்குழியில் என் பாடசாலைக்கு வந்து பார், உன் பார்வை கோணமே முற்றிலுமாக மாறிவிடும். ஆகட்டும் சுவாமி, நிச்சயம் ஒரு நாள் வருகிறேன். மெத்த படித்தவர் போல் தெரிகிறது. மெத்த படித்தவர்தான், ஆனால் அகங்காரமும் மமதையும் அவரை தொற்றிக்கொண்டு விடமாட்டேன் என்கிறது. பெருமாளே வித்தையையும் கொடுக்கிறார், அது குறித்து சிலரை மமதை கொள்ளவும் வைக்கிறார். அந்த அகங்காரத்தையும் மமதையையும் பகவானே ஒரு நாள் யாரொருவர் மூலமாவது அழித்தும் ஒழிப்பார். தூற்றியவரையே நிலம் கிடந்து சேவித்து போற்றவும் வைப்பார் அந்த பரந்தாமன். வாருங்களப்பா, நாம் வரதனின் பாதார விந்தங்களை நம்பிகளின் பாசுரங்களோடு சேவிப்போம். வாருங்கள் சுவாமி. வரவேண்டும் சுவாமி, வரவேண்டும். எனது அவைக்கு வந்து எழுந்தருளி அவையை சிறப்பிக்க வேண்டும். மன்னவா,
இந்த யாதவ பிரகாசன் எவரையும் தேடி எங்கும் போனதில்லை. பல்லவ நாட்டின் மாமன்னர் அழைத்தார் என்பதால் தான் அதை ஏற்றுக்கொண்டு இங்கு வந்தோம். தாங்கள் இங்கு வந்தது எங்கள் பாக்கியம். அமருங்கள் சுவாமி. மன்னவா, அரசவையில் மன்னர் அமர்ந்த பிறகே மற்றவர்கள் அமர வேண்டும் என்ற மரபை நான் அறியாதவன் அல்ல. தாங்கள் சென்று தமக்குரிய ஆசனத்தில் அமருங்கள், பின்னர் யாமும் அமர்கிறோம். நல்லது சுவாமி. அனைவரும் அமருங்கள். அவையோர்களே, நமது காஞ்சியம்பதி பல திருக்கோயில்களும் பல்வேறு சமய மடங்களும் நிறைந்தது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். ஆயினும் நாம் அனைத்திற்கும் பொதுவாக சமய சமரச நோக்கோடு ஒவ்வொன்றிற்கும் அவரவர்கள் தேவைக்கேற்ப என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறோம். இருப்பினும் அவற்றுள் சில மடங்கள் தான் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. அவற்றினுள் மிக சிறப்பாக செயல்பட்டு வருவது இன்று நம்மிடையே எழுந்தருளியிருக்கும் யாதவ பிரகாசர் சுவாமிகள் மடம்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் மடத்தில் உள்ள பாடசாலையில் பல அரிய விஷயங்கள் புதிய முறையில் கற்பிக்கப்படுகின்றன என்று அறிந்து நான் வியந்து போனேன். அதனால்தான் அவரை தரிசித்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி அவரது அறிவுரையை கேட்க வேண்டும் என்று விரும்பி அழைப்பு விடுத்தேன். அவரும் அதை ஏற்றுக்கொண்டு இங்கு வருகை புரிந்திருக்கிறார். அவர் இந்த அவைக்கு எழுந்தருளியதால் அவையே புனிதமடைந்தது. சுவாமிகளே, தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து என பெருமை கொண்டது நமது பல்லவ சாம்ராஜ்யம். பூவேஷு ஜாதி, புருஷேஷ விஷ்ணு, நாரீஷு ரம்பா, நகரேஷு காஞ்சி என்று பாராட்டப்பட்டது நமது தலைநகரான காஞ்சியம்பதி. இத்தகைய சிறப்பு வாய்ந்த கலைவளம் மிகுந்த இந்த நாட்டில் இன்று மழை வளம் இல்லாமல் போய்விட்டது. வெளுத்திருக்கும் வானம் கருத்த மேகங்களை காணாமலே போய்விடுமோ என்று சந்தேகமாக இருக்கிறது. பயிர்களே இல்லாமல் நிலமெல்லாம் பாலம் பாலமாக வெடித்து விட்டது. நாடெங்கும் கடுமையான வறட்சி ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலை இப்படியே நீடித்தால் மக்கள் பசி பசி என்று பஞ்சத்தால் நெஞ்சம் வெதும்பி தவிக்கும் நிலை வந்துவிடுமோ என்று அஞ்சுகிறேன். அத்தகைய அச்சம் தங்களுக்கு தேவையில்லை மன்னவா. இப்போது தங்களுக்கு என்ன வேண்டும்? தொண்டை மண்டலம் எங்கும் பரவி இருக்கும் வறட்சி மாற வேண்டும். அதற்கு மழை வர வேண்டும். வேறென்ன வேண்டும்? இதற்காகவா இப்படி கலங்கி போனீர்கள்? என்னை தாங்கள் முன்னமே அழைத்து இதை பற்றி பேசியிருந்தால் இந்நேரம் பல்லவ நாடெங்கும் பரவலாக மழை பொழியும்படி செய்திருப்பேனே. மன்னவா, இங்கு யாம் வந்தபோது இவர்கள் என்னை வேத விற்பன்னர் என்று குறிப்பிட்டார்கள். அது உண்மைதான். நான் வேத விற்பன்னர் தான். அந்த வேதங்கள் 4 என்பதும் அவற்றில் ஒன்று யஜுர்வேதம் என்பதும் தங்களுக்கு தெரியும் அல்லவா? தெரியும் சுவாமிகளே. அந்த வேதத்திற்கு ஏன் அந்த பெயர் வந்தது என்று தங்களுக்கு தெரியுமா? அது தெரியாது சுவாமிகளே. இப்போது தெரிந்து கொள்ளுங்கள். யாகம் என்பதை யஜ்ஞம் என்று சொல்வதுண்டு. அப்படிப்பட்ட பல யஜ்ஞங்களை பற்றி சொல்வதால் அதற்கு யஜுர்வேதம் என்ற பெயர் ஏற்பட்டது. அவற்றுள் மழையை தரும் வருணனை நினைத்து யாகம் செய்தால் நிச்சயம் மழை பொழியும். யாகம் என்பதை யஜ்ஞம் என்று சொல்வதுண்டு. அப்படிப்பட்ட பல யஜ்ஞங்களை பற்றி சொல்வதால் அதற்கு யஜுர்வேதம் என்ற பெயர் ஏற்பட்டது. அவற்றுள் மழையை தரும் வருணனை நினைத்து யாகம் செய்தால் நிச்சயம் மழை பொழியும். சுவாமிகளே, தங்கள் வார்த்தைகள் எங்களுக்கு பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றன. அத்தகைய அற்புதமான யாகத்தை செய்யக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? இந்த யாதவ பிரகாசன். இங்கே நான் இருக்கும் போது வேறு யார் வந்து யாகம் செய்ய வேண்டும் மன்னவா? நான் யாகம் செய்து ஆணையிட்டால் சமுத்திரராஜன் தன்னிடமுள்ள நீரை எல்லாம் எடுத்துச் செல் என்று வானில் இருக்கும் மேகங்களை அனுப்பி வைப்பான். அந்த மேகங்களுக்கு தலைவனான இந்திரன் அவற்றையெல்லாம் கொண்டு வந்து தொண்டை மண்டலமெங்கும் நிரப்பி வைப்பான்.
மழைக்கு அதிபதியான வருணன் விரிந்து கிடக்கும் பல்லவ நாடெங்கும் பரவலாக மழை பொழிய வைப்பான். நான் வாவென்று கூப்பிட்டால் மழை கொட்டும். ஆஹா சுவாமிகளே, இப்பொழுதே அந்த வாடை காற்றை சுவாசிப்பதைப் போல் தோன்றுகிறது. மழையின் குளுமை தேகத்தை சிலிர்க்கச் செய்வது போன்ற உணர்வை எனக்கு ஏற்படுத்துகிறது. அந்த யாகத்தை எங்கு எப்படி செய்ய வேண்டும் என்று தயை செய்து கூறுங்கள். அதற்கு தேவையான எல்லாவற்றையும் உடனே ஏற்பாடு செய்து தருகிறேன். சற்று பொறுங்கள் மன்னவா. அந்த யாகத்தை நான் செய்ய வேண்டும் என்றால் எனது நிபந்தனை ஒன்றை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுவாமிகளே, எனக்கு நாடுதான் முக்கியம். நாட்டில் வாழும் மக்கள் நலமாக வாழ வேண்டும் என்பதே எனது லட்சியம். அதற்காக தாங்கள் சொல்லும் நிபந்தனை எதுவாயினும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லுங்கள், என்ன நிபந்தனை? காஞ்சியம்பதியில் உள்ள எல்லா கோவில்களும் எனது கட்டுப்பாட்டிற்குள் வர வேண்டும். அங்கங்கு நடப்பவை அனைத்தும் எனது நேரடி பார்வையில் நடக்க வேண்டும். கோயில் சம்பந்தமாக நான் எந்த முடிவு எடுத்தாலும் தாங்கள் அதில் தலையிடக்கூடாது. என்ன சொல்கிறீர்கள் மன்னவா? இவ்வளவுதானே? அவ்வாறே ஆகட்டும். இது போதும் மன்னவா, இது போதும். யாகம் நடத்துவதற்கான பணிகளை இப்போதே தொடங்கி விடுகிறேன். சுவாமிகளே, அந்த யாகத்தை எந்த கோயிலில் நடத்த வேண்டும் என்று தீர்மானித்து விட்டீர்களா? தங்களோடு உரையாடும் போதே அதற்குரிய கோவிலை தேர்ந்தெடுத்து விட்டேன். அது எந்த கோயில் என்பதை என்னிடம் சொல்லலாம் அல்லவா? தாங்கள் தானே உடனிருந்து நடத்தி வைக்கப் போகிறவர். தங்களுக்கு தெரியாமல் இருக்கலாமா? அத்திகிரி வரதர் கோவில்தான் நமது யாகத்திற்காக தேர்ந்தெடுத்திருக்கும் கோயில். ஆச்சரியமாக இருக்கிறது. தாங்கள் அந்த கோயிலை தேர்ந்தெடுத்ததற்கு ஏதேனும் காரணம் உண்டா? நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் உண்டு மன்னவா. பிரம்மதேவர் யாகம் செய்து அத்திமரத்தில் வரதனை எழுந்தருளச் செய்த இடம் அதுதான் பின்னர் அத்திகிரி என்று அழைக்கப்பட்டது. அந்த வரதர் 40 ஆண்டுகள் நீரில் மூழ்கி இருக்க அதன் பின்னர் அவரை கொண்டு வந்து பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்படுகின்றன. பிரம்மாவே யாகம் செய்த இடமானதால் அந்த அத்திகிரிதான் நமது யாகத்திற்கும் பொருத்தமான இடம் என்று தீர்மானித்தேன். தங்கள் விருப்பம் அதுவானால் அவ்விதமே செய்யுங்கள். மன்னவா, அந்த கோயிலில் யாகப் பணிகளை தொடங்கிய பிறகு நான் சில விஷயங்களுக்கு தடை போட நேரிடும். தாங்கள் அதை பற்றி எதுவும் கேட்க மாட்டேன். நான் ஒரு வாக்குறுதி தந்துவிட்டால் அதிலிருந்து ஒருபோதும் மீற மாட்டேன். நல்லது. கோயில்களின் பராமரிப்புகளை நானே மேற்கொள்ளப் போவதால் அவற்றுக்கும் யாகப் பணிகளுக்கும் நிறைய பொருட்செலவாகும். அதனால் எனது அரண்மனையில் உள்ள கருவறை பெட்டகத்தையே திறந்து வைக்கச் சொல்கிறேன். எவ்வளவு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். திருக்கட்சி வருகிறார். வாருங்கள் நம்பிகளே. அடியேன். அடியேன். என்ன ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருப்பது போல் தெரிகிறது. அடியேன் குறுக்கிட்டு விட்டேனோ? அப்படியெல்லாம் இல்லை. நீங்களும் கேளுங்கள் இந்த அநியாயத்தை. இன்றிலிருந்து பெருமாளுக்கு திருவாராதனம் செய்த பிரசாதத்தை பக்தர்களுக்கு விநியோகிக்க கூடாதாம். ஆச்சரியமாக இல்லை? அதிர்ச்சியாக இருக்கிறது. பன்னெடுங்காலமாக நடந்து வரும் பிரசாத விநியோகத்தை நிறுத்துவதா? என்ன சுவாமி இது? ஏன் இதை நிறுத்த வேண்டும் என்கிறீர்கள்? தாங்கள் இப்படி செய்யக்கூடியவர் இல்லையே. நானா இதை நிறுத்தினேன் நம்பிகளே? யாதவ பிரகாசர் மாமன்னரின் வழியாக இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். பட்டரிடம் சொன்னால் கொதித்து போகிறார். இதில் நான் என்ன செய்யட்டும்? யாதவ பிரகாசர் ஏதோ மழைக்காக யாகம் செய்ய போகிறார் என்று கேள்விப்பட்டேன். அவராகவே மக்கள் நலத்திற்காக யாகம் செய்கிறார் என்று நினைத்தீர்களா? அப்படி ஒன்றும் இல்லை.
மக்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டு மிகவும் துன்பப்படுகிறார்களே, என்ன செய்யலாம் என்று மாமன்னர் ஒரு பெரிய ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறார். அதில் யாதவ பிரகாசரின் பெயர் பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அவர் யாகம் செய்தால் மழை பொழியும் என்று யாரோ சொல்ல மன்னர் அவரை வரவழைத்திருக்கிறார். ஆனால் அவர் பக்தர்களுக்கு பெருமாளின் பிரசாதத்தை விநியோகிக்க கூடாது என்ற விசித்திரமான ஆணையை ஏன் போட வேண்டும்? அதுதான் எனக்கும் புரியவில்லை. மக்களிடம் பிரசாதம் இல்லை போ என்று எப்படி சொல்வது? பிரசாதம் கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் நிற்கப் போகும் முகங்களை நினைக்கும் போதே என் மனம் பதறுகிறது. இந்த பிரசாதத்திற்காக அரசாங்கத்திடமிருந்து ஒரு தொகை கோயிலுக்கு மானியமாக வழங்கப்படுகிறது. இன்றிலிருந்து மீண்டும் ஏதும் தகவல் வரும் வரை அதுவும் நிறுத்தப்பட்டு விட்டதென்று மன்னரிடமிருந்து வந்த ஓலை தெரிவிக்கிறது. இது மிகவும் துர்பாகியமான நிலைமைதான். நீங்கள் இருவரும் வருத்தப்படுவது போல் இதில் எனக்கும் வருத்தம்தான். ஆனால் மானியம் நின்றுவிட்டதென்றால் ஏதோ பெருமாளுக்கு திருவாராதனம் செய்வதற்குத்தான் நிதி நிலைமை இடமளிக்கும். என்ன செய்வது? இதுவும் பெருமாளின் திருவள்ளம்தான். இந்த நிலைமை மாற வேண்டுமானால் அவன்தான் திருவள்ளம் கொண்டு மாற்ற வேண்டும். பட்டரே, போதுமான அளவு நிதி இல்லாததால் தானே பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுக்க முடியாமல் போய்விடும் என்று நினைக்கிறீர்கள்? ஆமாம் நம்பிகளே, தாங்கள் சொன்னது போல் இது போன்ற ஒரு துர்பாக்கியமான நிலைமை நம் கோவிலுக்கு வர வேண்டாம். கவலைப்படாதீர்கள். பக்தர்கள் பிரசாதம் இல்லாமல் திரும்பி போகும் நிலைமை வராது. கோயிலில் தொடர்ந்து இந்த கைங்கரியம் நடக்க அடியேனால் ஒரு ஏற்பாடு செய்ய முடியும் என்று தோன்றுகிறது. அப்படி ஒரு ஏற்பாட்டை தங்களால் செய்ய முடியும் என்றால் அடியேன் மிகவும் சந்தோஷப்படுவேன். நம்பிகளே, உண்மையிலேயே தங்களால் அப்படி ஒரு ஏற்பாடு செய்ய முடியுமா? முயற்சி செய்கிறேன். பட்டர் சுவாமிகளே, தங்களுக்கு நம் குரேசனை தெரியும் அல்லவா? நன்றாக தெரியுமே. ஏன்? அவன் கூரத்தில் நடத்தும் அன்னதானம் பற்றியும் நன்றாக தெரியும். அன்னதானம் என்று சொன்னாலே கூரம் என்ற ஊரின் ஞாபகம் வரும்படி செய்து விட்டாரே. எத்தகைய குடும்பம் அது! தங்கள் நிலத்தில் விளைந்ததை உழைப்பவர்களுக்கே கொடுக்கும் பரோபகாரி கூரேசனின் பெற்றோர் என்றால், கூரேசனோ ஒரு படி மேலே போய் அனைத்து மக்களும் பசியாற வேண்டும் என்று அன்னதானத்தை தொடங்கி வைத்தவன். கூரம் மட்டுமின்றி சுற்று வட்டாரத்தில் உள்ள கோயில்களிலும் பிற ஊர்களிலும், ஏன் சில நேரங்களில் நம் கோயிலில் கூட அன்னதானம் செய்திருக்கிறானே. ஆமாம், அவனிடம் நம் கோயிலின் நிலைமை பற்றி பேசலாம் என்றிருக்கிறேன். அனாதி காலமாக நடந்து வரும் பிரசாத விநியோகம் தொடர நீதான் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கப் போகிறேன். சுவாமி, தனக்கென்று எதையும் வேண்டாதவர் தாங்கள். கிடைத்ததை திருப்தியாக ஏற்றுக்கொள்பவர். சாமானியமான ஒரு விஷயமாக இருந்திருந்தால் கூட தங்களுக்கே சிரமம் என்று கேட்காமல் விட்டிருப்பேன். ஆனால் இதில் நம் கோவில் கௌரவம் சம்பந்தப்பட்டதாகவும் பக்தர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பெருமாள் பிரசாத தொடர்புடையதாக இருப்பதால் மட்டுமே இதை தாங்கள் கூரேசனிடம் கேட்க சம்மதிக்கிறேன். பகவானை பிரீத்தி செய்வதை விட அவன் பக்தர்களை பிரீத்தி செய்வதையே பகவான் மிகவும் விரும்புவார். அப்படி பக்தர்களை பிரீத்தி செய்ய அடியேனால் முடிந்ததை செய்ய நினைக்கிறேன். இன்றே சென்று கூரேசனை சந்திக்கிறேன். நல்லது நம்பிகளே, தாங்கள் முயன்றால் கிட்டாதது எதுவும் இல்லை. சென்று வாருங்கள். தங்கள் முயற்சி திருவினையாகட்டும். தங்கள் செயலால் பகவானை சேவிக்க வரும் பக்தர்கள் திருப்தியாக திரும்பி போகட்டும். போய் வாருங்கள் நம்பிகளே. கூரேசரே, தங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். பக்தர்களின் முகத்தில் எவ்வளவு திருப்தி பார்த்தீர்களா? நான் மிகுந்த வருத்தத்தில் இருந்தேன். காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கும் பிரசாத விநியோகம் எங்கே என் நிர்வாகத்தில் நின்றுவிடுமோ என்று பயந்து கொண்டிருந்தேன். நல்ல நேரத்தில் வந்து தாங்கள் கை கொடுத்திருக்கிறீர்கள். திருக்கட்சி நம்பிகளுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். வாருங்கள், பிரசாதம் வாங்கிக் கொள்ளுங்கள். என்ன இது?
ஏன் பிரசாதம் வாங்குவதை தடுக்கிறீர்கள்? இங்கு பிரசாதம் கொடுக்க கூடாது என்பது ஆணை. அதை மீறி பிரசாதம் கொடுத்துக் கொண்டிருக்கிறாயே, உனக்கு என்ன தைரியம்? ஒரு நற்காரியம் நடக்கக்கூடாது என்று கூட யாராவது ஆணையிடுவார்களா? அது நற்காரியமோ துர்க்காரியமோ எங்களுக்கு தெரியாது. இங்கே பிரசாதம் கொடுக்க கூடாது என்றால் கொடுக்க கூடாது. இதற்கு மேலும் ஏதேனும் பேச வேண்டும் என்றால் இந்த ஆணையை மன்னர் மூலம் பிறப்பித்தவரே வந்து கொண்டிருக்கிறார். அவரிடமே பேசிக்கொள். நமஸ்காரம் சுவாமிகளே. நீதான் கூரேசனோ? ஆமாம் சுவாமி. கூரத்தில் அன்னதானம் பிரமாதமாக நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? மிக நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை போய் கவனி. அனாவசியமான விஷயங்களில் மூக்கை நுழைக்காதே. என்ன பட்டரே, கோவில் அதிகாரியின் துணையோடுதான் இதெல்லாம் நடக்கிறதா? உங்கள் இருவருக்கும் மன்னரின் ஆணை என்னவென்று தெரியாதா? அதற்கில்லை சுவாமி. மன்னரிடமிருந்து வந்த ஓலையை நீங்கள் மதிக்கவில்லை, அப்படித்தானே? என்ன பார்த்து கொண்டு நிற்கிறீர்கள்? எல்லோரையும் போகச் சொல்லுங்கள். சற்று நெல்லுங்கள். வரிசையில் நிற்பவர்களுக்கு மட்டுமாவது கொடுத்து விடலாமே. இவ்வளவு பிரசாதத்தையும் வீணடிக்க வேண்டுமா? அதை பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. நான் இட்ட ஆணையை மீறுவது குற்றம். அதை ஒருபோதும் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். இது நியாயமில்லை சுவாமிகளே. எது நியாயமில்லை? ஆயிரக்கணக்கான மக்கள் வசிக்கும் இந்த ஊரில் சில பேர் மட்டும் பிரசாதம் வாங்கி உண்டு விட்டால் சரியாய் போயிற்றா? என் பார்வை மிகவும் விசாலமானது. வறட்சியின் பிடியில் சிக்கித் தவிக்கும் இந்த ஊரே பயன்பெறும் வகையில் நான் மழை வேண்டி யாகம் செய்யப் போகிறேன். அருமையான கைங்கரியம்தான். ஆனால் அதற்கு நீங்கள் விதித்திருக்கும் கட்டுப்பாடுகள் தேவையற்றவை. எது தேவையானது, எது தேவையற்றது என்று சகல வித்தைகளையும் கற்றறிந்த இந்த யாதவ பிரகாசருக்கு நீ சொல்லித் தர வேண்டாம். நான் யாகத்திற்கு நாள் குறித்தாயிற்று. அன்று வந்தால் வருணன் என் யாகத்திற்கு கட்டுப்பட்டு எப்படி மழையை பொழிகிறான் என்பதை நீ பார்க்கத்தான் போகிறாய். அப்போது எது தேவையானது, எது தேவையற்றது என்று நீயே புரிந்து கொள்வாய். அப்போது பொழியும் மழையில் நனைந்து ஊர் கூடி குதூகலிக்கப் போகிறதே. அன்று இப்படிப்பட்ட ஒரு மகா புருஷனின் ஆணைக்கு எதிராக நடந்துவிட்டோமே என்று வெட்கி தலைகுனியப் போகிறாய். இந்த யாதவ பிரகாசரின் செயல்கள் எல்லை மீறி போகிறதே. முதலில் வீரர்களை அனுப்பிவிட்டு பிறகு என்ன நடக்கிறது என்று வேவு பார்க்க வந்திருக்கிறாரே. மன்னரை தன் வாக்கு சாதுரியத்தினால் தன் பக்கம் இழுத்திருக்கிறார். அந்த தைரியத்தில் தான் இப்படியெல்லாம் நடக்கின்றார். கவலைப்படாதீர்கள். சில வருடங்களுக்கு முன்பு நான் மன்னரை சந்தித்திருக்கிறேன். என் மீது அவர் கொண்டிருக்கும் மதிப்பினால் நீ எப்போது வேண்டுமானாலும் வா, என்ன உதவி வேண்டுமானாலும் கேள் என்று கூறியிருக்கிறார். சொல்லப்போனால் நான் கூரத்தில் செய்யும் அன்னதானத்தில் அவருக்கும் சிறு பங்கு உண்டு. நான் நாளையே தலைநகருக்கு சென்று மன்னரை சந்திக்கிறேன். அச்சமயத்தில் திருக்கட்சி நம்பிகளும் என்னுடன் இருந்தால் நன்றாக இருக்கும். நல்லது கூரேசரே, அப்படியே செய்யுங்கள். நம்பிகளை கூட அழைத்துச் செல்வதும் நல்ல யோசனைதான். மன்னரிடம் அவரும் பக்குவமாக பேசுவாரே. சரி, நான் புறப்படுகிறேன். மன்னரை சந்திப்பதில் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு போகிறேன். தங்கள் இருவரின் ஆசீர்வாதமும் எனக்கு துணை இருக்கட்டும். நற்காரியங்களுக்கு பகவான் என்றும் துணை இருப்பான். நீங்கள் போய் வாருங்கள் கூரேசரே. நமஸ்காரம். நமஸ்காரம். தாங்கள் திருக்கட்சி நம்பிகள் தானே? ஆமாம். தங்கள் கையில் உள்ள ஆலவட்டத்தை பார்த்து தாங்கள் தான் திருக்கட்சி என்று அனுமானித்தேன். அப்படியா? தாங்கள்? நாங்கள் கூரத்திலிருந்து வருகிறோம். கூரத்திலிருந்தா? அப்படியானால் தங்களுக்கு கூரேசனை தெரிந்திருக்க வேண்டுமே. அடியேனின் புத்திரன் தான் கூரேசன். அப்படியா? ஆமாம். அந்த உத்தம புத்திரனை ஈன்ற உயர்ந்த தந்தை தாங்கள் தானா? ஆஹா, தங்களை தரிசித்தது அடியேன் செய்த பாக்கியம். தங்களுக்கு எப்பேற்பட்ட புத்திரன் ஜனித்திருக்கிறான் என்று அவனை சிலாகித்து சொல்வதா, அல்லது எப்பேற்பட்ட தந்தை உனக்கு வாய்த்திருக்கிறார் என்று அவனிடம் உங்களை சிலாகித்து சொல்வதா என்றே அடியேனுக்கு தெரியவில்லை. அம்மையார்
இவள்தான் கூரேசனின் தாய். ஓ, நமஸ்காரம். நமஸ்காரம். தங்களை பற்றியும் ஸ்ரீபெரும்புதூரில் வசிக்கும் ராமானுஜனை பற்றியும் அவன் பேசாத நாள் இல்லை. அனைவருக்கும் அன்னதானம் என்று தங்கள் புத்திரனின் புத்தியில் தோன்றிய எண்ணம் பாராட்டிற்குரியது. தன் குடும்பம் தன் பிள்ளை என்று சதா சர்வ காலமும் தன்னலத்தோடு வாழும் கூட்டத்தில் பொதுநலம் என்பது அரிதான ஒரு எண்ணம். அந்த எண்ணம் தங்கள் புத்திரனிடம் இருப்பது தாங்கள் செய்திருக்கும் பெரும் புண்ணியம். தாங்களும் பெரும் செல்வத்தை துறந்து பகவத் கைங்கரியமே எனக்கு போதுமென்று இருப்பதாக கூரேசன் சொல்லி இருக்கிறான். அந்த வகையில் தாங்களும் போற்றப்படக்கூடியவரே. சரி, கூரேசன் நலமாக இருக்கிறானா? அவனை அடியேன் கேட்டதாக சொல்லுங்கள். அவனும் எங்களுடன் தான் கோயிலுக்கு வந்திருக்கிறான். நீங்கள் சென்று பெருமாளை சேவியுங்கள். நான் திருக்கச்சி நம்பிகளை சந்தித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். பார்த்தால் நீங்கள் இங்கிருக்கிறீர்கள். அடியேன். வா குரேசா, உன்னை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தோம். குரேசா, நீ நம்பிகளிடம் பேசிவிட்டு வா. நாங்கள் உள்ளே சென்று வரதராஜ பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். சரி தந்தையே. வருகிறோம் நம்பிகளே. வாருங்கள். நம்பிகளே, அடியேன் அன்னதானத்தின் போது யாதவ பிரகாசர் காவலர்களோடு வந்து தடுத்தது பற்றி தாங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கேள்விப்பட்டேன். யாதவ பிரகாசர் வெகு பிடிவாதமாக மக்களின் பசியை பற்றியும் பிரசாதம் வீணாவதை பற்றியும் தனக்கு கவலையே இல்லை என்று சொல்லிவிட்டார். பிரசாதத்திற்காக ஆவலோடு காத்திருந்த பக்தர்களை ஈவு இரக்கம் இல்லாமல் காவலர்களை கொண்டு துரத்தியும் விட்டார். அன்னத்தை வீணாக்குவது விரும்பத்தக்கதல்ல. பக்தர்களை பசியுடன் விரட்டி அடித்ததும் அவருக்கு அழகல்ல. ஆனால் மன்னரின் ஆணை என்றல்லவா இதையெல்லாம் செய்திருக்கிறார். இப்படி ஒரு ஆணையை பிறப்பிக்க மன்னருக்கு எப்படி மனம் வந்தது என்றுதான் தெரியவில்லை. மன்னன் என்பவர் மெத்த படித்தவராகவும் கல்வி கேள்விகளில் சிறந்தவராகவும் வில்வித்தை வாழ்வித்தை போன்றவற்றில் பயிற்சி பெற்றவராகவும் மக்களை ஆள்வதில் அறிவுள்ளவராகவும் அதில் வல்லவராகவும் இருக்க வேண்டும் என்பது விதி. இதில் நிச்சயம் நம் மன்னரும் விதிவிலக்கல்ல. ஆனாலும் கற்றது கைமண்ணளவுதானே. சில விஷயங்களில் நிபுணர்களை அணுக வேண்டியதாகிவிடுகிறது. அப்படித்தான் மக்களின் சுபீட்சத்தை மனதில் கொண்டு யாதவ பிரகாசரை மன்னர் அணுகியிருக்கிறார். ஆனால் இந்த நிபுணர்கள் சில சமயங்களில் மன்னரை தவறாக வழிநடத்தி சுயலாபம் பார்ப்பவர்களாக அமைந்து விடுவதுண்டு. யாதவ பிரகாசரும் அப்படித்தானோ என்ற ஒரு ஐயம் அடியேனின் மனதில் இல்லாமல் இல்லை. தங்களின் ஐயம் உண்மையானதுதான். கோயில்களில் அன்னதானம் நடப்பதும் பகவானை தரிசிக்க வரும் பக்த கோடிகளுக்கு பெருமாளுக்கு கண்டருள பண்ணப்பட்ட பிரசாதத்தை விநியோகிப்பதும் தொன்று தொட்டு நடந்து கொண்டு வரும் நற்காரியம். அது கூடாது என்று சொல்வது மனித தன்மையே அல்ல. அதிகாரம் கையில் வந்து விட்டதால் ஏற்பட்ட மமதை அது. தேளுக்கு அதிகாரம் கொடுத்தால் அது கொட்டத்தானே செய்யும். தான் அதிகாரம் கொடுப்பது ஒரு தேளுக்கு என்று மன்னர் அறிந்திருக்க மாட்டார். நான் ஒன்று செய்யலாம் என்றிருக்கின்றேன். சொல். நம் மன்னருக்கு அடியேன் பரிச்சயமானவன். அப்படியா? ஆமாம். அப்படி ஒரு சந்தர்ப்பம் சில வருடங்களுக்கு முன்பு எனக்கு வாய்த்தது. ஒரு முறை எங்கள் பண்ணையில் வேலை செய்பவரை கள்வன் என்று தவறாக எண்ணி சிறையில் அடைத்த போது அவர் குற்றமற்றவர் என்று நிரூபிக்க வேண்டி நான் மன்னரை சந்தித்தேன். அந்த பெரியவரை விடுவிக்கவும் விடுவித்தேன். என் துணிச்சலும் தன் பணியாளருக்கு நேர்ந்த துன்பத்தை களைய வேண்டும் என்ற என் பரிவும் மன்னருக்கு மிகவும் பிடித்துவிட்டது. அன்று அவர் எப்போது வேண்டுமானாலும் எந்த உதவி வேண்டுமானாலும் என்னிடம் வந்து கேள் என்று கூறியிருக்கிறார். அதை மறந்திருக்க மாட்டார் என்று நான் நினைக்கிறேன். கோயிலில் நடந்தது பற்றியும் யாதவ பிரகாசரின் அதிகார போக்கு பற்றியும் மன்னரிடம் முறையிடலாம் என்றிருக்கிறாயா? நிச்சயமாக இல்லை. யாதவ பிரகாசர் கோயிலுக்கு வந்தது பற்றியே நான் கூறப்போவதில்லை. அவர் செய்த செயல்கள் தவறானவை என்று கூட நான் கூறுவதாக இல்லை. அடியேன் தேவை பக்தர்களின் திருப்தி. மன்னரிடம் ஒன்றுதான் அடியேன் கேட்கப் போகிறேன். கோயிலில் பிரசாதத்தை மக்களுக்கு கொடுக்கக்கூடாது என்ற தடையை ஏன் தாங்கள் திரும்ப பெறக்கூடாது என்று அவரிடம் இறைஞ்சலாம் என்றிருக்கிறேன். யாதவ பிரகாசர் மன்னரை மூளைச்சலவை செய்து தன் விருப்பத்திற்கு வளைத்திருக்கிறார். மன்னர் அவ்வளவு எளிதில் நீ சொல்வதை ஒத்துக்கொள்வாரா என்பது சற்று சந்தேகம்தான் குரேசா. மன்னர் அன்று என் மீது காட்டிய பரிவும் அன்பும் என்னை நம்பிக்கை கொள்ள வைக்கின்றன. அப்படியானால் சரி, முயன்று பார்ப்பதில் தவறொன்றுமில்லை.
நான் தங்களிடம் ஒன்று கேட்கலாம் என்றிருக்கிறேன். வரதனின் கோயிலில் பக்தர்களுக்கு பிரசாதம் விநியோகிப்பது நின்றுவிடும் போலிருக்கிறது. நாளையிலிருந்து நீதான் அதை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று அடியேன் கேட்டுக்கொண்ட மறுகணமே அதை நீ ஏற்றுக்கொண்டாயே. அப்படிப்பட்ட உனக்கு அடியேன் எதையாவது இல்லை என்று சொல்வேனா? என்ன வேண்டுமானாலும் கேள் குரேசா. மன்னரை பார்க்க நான் செல்லும் போது தாங்களும் என்னுடன் வர வேண்டும். அடியேன் அங்கு வந்து என்ன செய்ய போகிறேன்? முதலாவது, காவலாளிகள் அடியேனை அரண்மனைக்குள் விடுவார்களா என்பதே சந்தேகம்தான். அதை நீ சற்று யோசித்துப் பார். ஊர் முழுவதும் தங்களை அறியும் நம்பிகளே. தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் இறை பக்தியே பெருஞ்செல்வம் என்று அனைத்தையும் உதறிவிட்டு வந்த தங்களை அறியாதார் யார் இருக்க முடியும்? மன்னரும் மந்திரிகளும் பிரதானியாரும் நிச்சயம் உங்களை அறிவார்கள். அடியேன் வருவது உனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கும் என்று நீ நினைத்தால் நிச்சயம் வருகிறேன். நிச்சயமாக தாங்கள் என்னுடன் வருவது பலனளிக்கும். ராமானுஜனைப் போலவே மக்களுக்கு பயனுள்ள காரியங்களை செய்ய வேண்டும் என்று நீ நினைப்பது மிக உயர்ந்த குணம். அவரிடம் இருக்கும் கடலளவு நற்குணங்களில் சிறு கடுகளவு நற்குணம் ஏதோ எனக்கு வந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. நல்லது குரேசா. எப்போது நாம் மன்னரை சந்திக்கப் போகிறோம் என்று சொல். அடியே நீ குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்து விடுகிறேன். நல்லவற்றை செய்வதற்கு நாள் கடத்தக்கூடாது என்று என் தந்தை அடிக்கடி சொல்வார். அதனால் நாம் நாளையே மன்னரை பார்க்க போகலாம். அப்படியானால் நாளை அடியேன் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்துவிட்டு உனக்காக காத்துக் கொண்டிருப்பேன். மிக்க நன்றி சுவாமிகளே. சரி, நீ உள்ளே சென்று பேரருளாளனை சேவித்துக்கொள். உன் பெற்றோர்கள் உனக்காக காத்துக் கொண்டிருப்பார்கள். சரி நம்பிகளே. காஞ்சியில் அமர்ந்து வாஞ்சியுடன் ஆட்சி புரிந்து வரும் பல்லவ சக்கரவர்த்திக்கு எங்கள் பணிவான வணக்கம். வாக்குரேசா, நான் உன்னை சிறு பிராயத்தில் பார்த்திருந்தாலும் இப்போது உன்னை பார்த்தவுடனே புரிந்து கொள்ள முடிகிறது. தூரத்திலிருந்து வந்திருப்பவர் என்று சொன்னவுடனே அது நீயாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். உன்னுடைய அன்னதான பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதா? ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் பகவானின் கருணையால் தொடர்ந்து அதை நடத்தி கொண்டிருக்கிறேன் மன்னவா. அதிலும் அந்த அன்னதான சேவைக்காக தாங்கள் மானியம் கொடுக்க முன்வந்த பிறகு அவை அறுசுவை அமுதமாக அனைவருக்கும் வழங்கப்படுகிறது. தானங்களிலெல்லாம் சிறந்தது அன்னதானம். பசி என்று வருவோர்க்கு புசி என்று அன்னமிடுவதற்கு நிகராக வேறு எதுவும் இல்லை. அணையா அடுப்பு மூட்டி இரவு பகல் என்று பாராமல் அதை நீ செய்து வருகிறாய் என்று கேட்டு நான் எவ்வளவு மகிழ்ந்து போனேன் தெரியுமா? தங்கள் வாக்கால் இதை கேட்கும் போது மனதுக்கு நிறைவாக இருக்கிறது. சரி குரேசா, இவர் யார் என்று சொல்லவில்லையே? தங்களிடம் அதை சொல்ல காத்திருந்தேன். இவர்தான் திருக்கச்சி நம்பிகள். காஞ்சியில் உள்ள பொறு அதற்கு மேல் நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. இவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டு இருக்கிறேன். இது இந்த அடியேனுக்கு கிடைத்த பாக்கியம் அல்லவா? பல்லவ நாட்டின் சக்கரவர்த்தி இந்த அடியேனின் பெயரை அறிந்திருக்கிறார் என்பதை கேட்கும்போது என்னால் அதை நம்பக்கூட முடியவில்லை. ஏன் இப்படி நினைக்கிறீர்கள்? நாட்டின் மன்னவனான நான் எனது நாட்டில் வாழும் சான்றோர் பெருமக்கள், செந்தமிழ் புலவர்கள், வேத விற்பனர்கள், சைவநெறி சீலர்கள், வைஷ்ணவ அடியார்கள் என்று அனைவரை பற்றியும் அறிந்திருக்க வேண்டுமல்லவா? அதிலும் தாங்களோ பூவிருந்த வள்ளியில் இருந்து காஞ்சியம்பதி வரதராஜ பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்வதற்கென்றே நந்தவனம் அமைத்து அதிலிருந்து மலர்களை பறித்து மாலையாக தொடுத்து அதை அந்த பெருமாளுக்கு அணிவித்து சேவை புரிபவர் அல்லவா? அதிலும் தாங்கள் அந்த வரதனோடு உரையாடுபவர் என்று கூட சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட மகாபாகவதர் நமது காஞ்சியில் இருக்கிறாரே என்று நான் பெருமைப்பட்டிருக்கிறேன். இதுவும் அந்த வரதனின் கருணைதான் மன்னவா. குரேசா, நான் உன்னிடம் எப்போது எந்த உதவி வேண்டுமானாலும் என்னை வந்து பார் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் நீ இன்று வரை எதற்காகவும் எப்போதும் வந்ததில்லையே. இன்று இத்தனை ஆண்டுகளுக்கு பின் என்னை காண வேண்டும் என்று வந்திருக்கிறாய் என்றால் நிச்சயம் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். அது என்னவென்று சொல். நான் நடத்தும் அன்னதான பணியை பற்றி தங்களுக்கே தெரியும். அதை விரிவுபடுத்தி காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலிலும் அன்னதான சேவையை செய்து அதை தொடர்ந்து நடத்தி வந்தேன். நல்ல காரியம். அதற்கு என் உதவி ஏதேனும் வேண்டுமா?
இப்போது நான் தந்து கொண்டிருக்கும் மானியத்தை விட அதிகமாக வேண்டுமா? அதற்கான அவசியம் ஏதும் ஏற்படவில்லை மன்னவா. ஆனால் அந்த அன்னதான பணி தொடர்ந்து நடப்பதற்கு தாங்கள் அனுமதி அளித்தால் போதும். ஏன்? அதில் என்ன பிரச்சனை? அன்னதானம் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் சில வீரர்கள் வந்து இங்கு இனி அன்னதானம் நடக்கக்கூடாது என்று தடுத்து விட்டார்கள். பிடிவாதமாக யாருக்கும் உணவு தர விடாமல் செய்துவிட்டார்கள். பாவம் அவர்கள். வேண்டிய உணவு அங்கு இருந்தும் யாருக்கும் பசி பயன்படாமல் போய்விட்டது. மன்னவா, இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று தங்களுக்கே புரிந்திருக்கும். யாதவ பிரகாசர் சொல்லித்தான் அவர்கள் வந்து அப்படி கடுமையாக நடந்து கொண்டார்கள். இங்கு இப்போது இருப்பவர்கள் வரைக்குமாவது உணவை தந்து விடுகிறோம் என்று வேண்டினோம். இதற்கு மேல் ஒருவருக்கு கூட ஒரு பருக்கை அன்னம் கூட தரவிடாதீர்கள், அனைத்தையும் பறித்துச் சென்று வீதியில் கொட்டிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டார் யாதவ பிரகாசர். மன்னர் அவருக்கு கோயில்கள் சம்பந்தப்பட்ட சகல அதிகாரங்களையும் வழங்கி இருப்பதால் அதை மீறி எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று கூறிவிட்டார்கள் வீரர்கள். அவர்கள் சொன்னது உண்மைதான் குரேசா. நம் நாட்டில் சில வருடங்களாக மழையே இல்லை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். வர்க்கடம் என்று சொல்லக்கூடிய கடுமையான வறட்சி இன்று நாடு முழுக்க நிலவி வருகிறது. இந்த நிலையில் இதற்கெல்லாம் ஒரே விடிவு என்ன? நீரின்றி அமையாது உலகு என்பது போல் மழை பொழிந்து நாடு செழிக்க வேண்டும் என்பதுதானே? உண்மைதான் மன்னவா. யாதவ பிரகாசரை பற்றி அறிந்து அவரை தரிசித்து உரையாடிய போது நான் யாகம் நடத்தினால் மழை பொழியும் என்றார். அப்படி ஒரு அற்புதம் நடந்தால் அவரால் இந்த தொண்டை மண்டலம் முழுவதும் நலம் பெறுமே. பல்லவ சாம்ராஜ்யத்தின் புகழ் பாரெங்கும் ஓங்கி நிற்குமே. உடனே அதை செய்யுங்கள் என்று நான் வேண்டிக் கொண்டேன். ஆனால் அதற்கு அவர் ஒரு நிபந்தனை விதித்தார். நிபந்தனையா? தங்களுக்கா? எனக்கல்ல. தான் செய்யப்போகும் யாகம் முழுமையாக பலன் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கென சில நிபந்தனைகளை நான் ஏற்க வேண்டும் என்றுதான் சொன்னார். அவை என்னவென்று கேட்டபோதுதான் காஞ்சியில் உள்ள அனைத்து கோயில்களும் தனது கட்டுப்பாட்டிற்குள் வர வேண்டும் என்றார். அத்தோடு எந்த கோயிலில் எதை செய்தாலும் என்னை கேட்டுத்தான் செய்ய வேண்டும். எனக்கு விருப்பமில்லாத செயலை எவர் செய்தாலும் அதை தடுத்து நிறுத்தும் உரிமை தனக்கு வேண்டும் என்றார். இப்போதுள்ள சூழ்நிலையில் அவர் விதிக்கும் நிபந்தனையை மறுக்கும் நிலையில் நான் இல்லை. யாதவ பிரகாசர் என்ன செய்தால் என்ன? அவரால் மழையை வருவிக்க முடியும் என்றால் அதற்காக எதையும் தரலாம் என்று அவர் கேட்ட சகல அதிகாரங்களையும் தந்துவிட்டேன். ஏன்? யாகங்களால் பலன் ஏற்படும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இல்லையா? நாங்கள் அப்படி சொல்லவில்லை மன்னவா. மழை வேண்டி யாகம் செய்வதற்கும் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்வதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. அதைத்தான் சொல்ல வருகிறோம். அன்னதானத்தை பெற்று வயிறார உண்டவர்கள் வாயார வாழ்த்தினால் அதுவே நாடு செழிக்க ஒரு காரணமாக அமையுமே. யாகத்திற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே மன்னவா. யாதவ பிரகாசர் சொன்னார் என்பதற்காக அன்னதானத்தை நிறுத்திவிட்டால் அந்த மக்கள் மனம் நொந்து ஏதாவது சொல்லிவிட்டால் அதுவே கூட தீங்காக அமைந்து விடுமே. யாதவ பிரகாசர் ஒரு பக்கம் தான் சொன்னபடி சிறப்பாக யாகம் நடத்தட்டும், கூரேசன் ஒரு பக்கம் அன்னதானம் நடத்தட்டுமே. அன்னதானத்தை உண்டு மக்கள் மிகுந்த பக்தி சிரத்தையோடு வயிறுக்குள்ளிருந்து யாகத்தை கண்டு துதித்து அதன் நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று வாயார மனதார அவர்களும் வாழ்த்துவார்களே. நம்பிகளே, அருமையாக விளக்கம் சொன்னீர்கள். தங்களை பற்றி நான் கேள்விப்பட்டதெல்லாம் எந்த அளவிற்கு உண்மை என்பதை தாங்கள் நிரூபித்து விட்டீர்கள். ஆனால் என்ன மன்னவா? அன்னதானம் தருவதை தடுக்கும் போது அங்கு வரும் சில பக்தர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் மழை பொழிந்து நாடு செழித்து யாரும் அன்னதானத்தை எதிர்பார்க்க அவசியமில்லை என்ற நிலை உருவானால் அதை கண்டு அவர்களும் மகிழத்தானே செய்வார்கள். நான் இப்போது யாதவ பிரகாசருக்கு தந்த வாக்குறுதியை மீறி அவரது செயலுக்கு குறுக்கே புகுந்து அன்னதானம் நடக்கட்டும் என்று கூறினால் என்ன ஆகும்? அப்போது இதே மக்கள் நாட்டிற்கு நல்லது நடக்க வேண்டும் என்று வாக்குறுதியை தந்துவிட்டு அதை மன்னரே மீறி நடந்து கொண்டாரே என்று என் மீது வருத்தப்பட மாட்டார்களா? என்னால் உங்கள் யாகத்திற்கான பணியில் எந்த தலையீடும் இருக்காது என்று சொல்லிய பின் இப்போது சென்று அதில் தலையிடுவது என்பது எனக்கும் நல்லதல்ல, அவருக்கும் நல்லதல்ல, ஏன் இந்த நாட்டிற்கும் நல்லதல்ல. நம்பிகளே,
தாங்கள் என்னை தேடி வந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. தயவு செய்து நீங்கள் இருவரும் என் அரண்மனைக்கு வாருங்கள். குரேசா, அழைத்து வா. சரி மன்னவா. வரதன் தானே? அபாரம் திருக்கச்சி. ஆமாம், எப்படி நான் தான் என்று நீர் கண்டுபிடித்தாய்? வரதா, கண்களை திறந்து கொண்டு காரியங்களை செய்யும் போதும் கண்களை மூடி உறங்கும் போதும் உடல் உறங்குமே தவிர மனம் உறங்குவதில்லை என்பது நீ அறியாததா என்ன? ஆமாம், உண்மைதான். அப்படி உறங்காத அடியேனின் மனதில் நிறைந்து நிற்பவன் நீதானே வரதா? அதுவும் உண்மைதான். திருக்கச்சியின் இதயம் என்னிடம், ஆனால் புத்தி மட்டும் எங்கோ சஞ்சரிப்பது போல் தெரிகிறதே. அடியேன் உன்னிடம் தஞ்சம் அடைந்ததால் சதா அடியேனின் நெஞ்சில் வசிப்பவன் நீ. அடியேனின் இதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை நீ உணராமலா இருப்பாய்? இருப்பினும் உன் திருவாயால் எதையும் நீ சொல்ல வேண்டும், அதை நான் கேட்க வேண்டும். அதில் தானே எனக்கு அலாதியான ருசி. சரி வரதா, அடியேனை கூறிவிடுகிறேன். சிறிது நேரம் முன்பு அடியேனின் கண்களை கட்டி லீலை செய்தாயே, அதேபோல் இந்த நாட்டை ஆளும் மன்னனின் கண்களையும் கட்டிவிட்டாயோ? ஏன் சுற்றி வளைக்கிறாய் திருக்கச்சி? நேரே விஷயத்திற்கு வாயேன். உயிர் காக்க தண்ணீர், மானம் காக்க உடை, ஆத்ம சஞ்சாரம் செய்யும் இந்த உடல் வளர அன்னம் என்று உணர வைத்தவன் நீ. இப்போது அந்த அன்னம் தானமாக அளிக்கப்பட மன்னரே தடை விதித்திருக்கிறாரே. மன்னரே அப்படி செய்கிறாரா என்ன? வள்ளல் குணம் கொண்டவன் செய்யும் காரியம் இல்லையே இது. என்ன செய்வது? வள்ளல் குணம் கொண்ட மன்னனை உள்ளத்தில் பள்ளம் கொண்ட ஒரு பண்டிதர் இப்படி செய்யும்படி செய்திருக்கிறார். அவரை நீயும் அறிவாய். யார்? நீரேதான் சொல்லுமேன். யாதவ பிரகாசர். ஓ, அவரை பற்றி தான் உமது சிந்தனையில் அலசி கொண்டிருந்தாயா? ஆம் வரதா, யாதவ பிரகாசர் முதலில் மன்னரை தன் கைக்குள் போட்டுக் கொண்டார். அவர் மூலம் கோயிலையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். விளைவு, இப்போது அன்னதானம் எதுவும் நம் கோயில்களில் நடைபெறக்கூடாது என்று ஆணையிட்டிருக்கிறார். அன்னதானத்தை தடுத்து என்ன செய்ய போகிறாராம் அந்த யாதவ பிரகாசர்? யாகம் செய்ய போகிறாராம். என்ன காரணத்திற்காக? மழைக்காக. நல்ல வேடிக்கை. வரதா, பிறகென்ன? தர்மங்கள் தலை தோங்கினால் அல்லவா மழை பொழியும். இங்குதான் தர்மத்தின் சிறப்பானதான அன்னதானமே தடை செய்யப்பட்டிருக்கிறதே. ஆனால் அந்த யாதவ பிரகாசர் வேத மந்திரங்கள் ஓதி மழையை வரவழைக்கப் போவதாக மன்னரிடம் கூறியிருக்கிறார். அப்படி சொல். செங்கோல் வேந்தனுக்கு ஓர் மறை, கற்புடைய பெண்டிற்கு ஓர் மறை, வேதம் ஓதும் அந்தனருக்கு ஓர் மறை, இப்படி மாதம் மும்மாறி, அதாவது 3 மழை ஒரு மாதத்திற்கு. அதுதானே விதி திருக்கச்சி. அப்படி என்றால் சம்பிரதாயத்திற்கும் சாஸ்திரத்திற்கும் விருத்தமாக அர்த்தங்கள் சொல்லும் யாதவ பிரகாசர் போன்றவர்கள் ஓதும் வேத மந்திரங்களுக்கும் ஒரு மழை என்கிறாயா வரதா? நான் அப்படி சொல்லவில்லையே. நான் குறிப்பிட்டவர்களில் யாருக்கு களங்கம் ஏற்பட்டாலும் பெய்யும் மாறி மாறி பெய்யும் என்றுதான் சொல்ல வந்தேன். மாறி என்னும் மழை மாறி பெய்யும் என்றால்? எப்பொழுது வேண்டுமோ அப்போது பெய்யாமல் காலம் மாறி மழை பெய்யும் என்றுதான் சொன்னேன். காலம் தப்பி பெய்தாலும் மழை அவசியம்தானே வரதா? அப்படி இல்லை திருக்கச்சி. மழை பொழிந்தாலும் சுபிட்சமாக, அதாவது அனைவருக்கும் நன்மை பயக்கும் வகையில் பொழிய வேண்டும் அல்லவா? அதுதானே நல்ல மழை. ஆம் வரதா. ஆனால் பேச்சு வழக்கு எப்படி இருக்கிறது? ஒரு கடிதான் கடித்தது, ஆள் யமலோகம் போய்விட்டான் என்கிறார்கள். எது கடித்தது என்றால் நல்ல பான்பு என்கிறார்கள். 4 நாட்கள் ஆயிற்று, குழந்தை கண்ணே விரிக்கவில்லை என்கிறார்கள். என்ன காரணம் என்று கேட்டால் நல்ல காய்ச்சல் என்கிறார்கள். ஒரு கிராமமே தண்ணீரில் அடித்து கொண்டு போய்விட்டது என்கிறார்கள். எதனால் என்றால் பயங்கர மழை என்கிறார்கள். அப்படி ஒரு மழை பெய்தால் நன்றாகவா இருக்கும் திருக்கச்சி? இல்லை இல்லை, அப்படி ஒரு மழை பொழியக்கூடாது. அனைவரும் வாழும்படி பொழிய வேண்டும். அப்படி என்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேனே 3 பேர்களுக்காக 3 விதத்தில் மழை பெய்யும் என்று. தற்போது 4ஆவதாக ஒரு விதி சொல்கிறேன், அதை கேளும். நல்லோர் ஒருவன் இருக்க அவன் பொருட்டு பெய் என்றால் மழை பொழியும்.
இவ்விதியை கொண்டு மழையை பெற்று வாழலாமே. யாரை கொண்டு இவ்வகையில் மழையை வரவழைப்பது வரதா? ஏன் உம்மை கொண்டுதான். வரதா, ஏன் அதிர்ச்சி அடைகிறாய் திருக்கச்சி? திருவாயால் மழை வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டு ஒரு தமிழ் பாசுரம் பாடும். நீர் குறிப்பிட்டது போல அனைவரும் வாழும்படி மழை பொழிந்து விட்டு போகிறது. அது எப்படி வரதா? ஏன் நான் பொய் சொல்கிறேன் என்கிறாயா? அப்படி இல்லை வரதா. அடியேன் தமிழ் பாசுரம் பாடினால் மழை பொழியுமா? ஏன் தமிழ் பாசுரத்திற்கு மகத்துவம் இல்லை என்கிறாயா? வரதா, உன்னிடம் பேசி அடியேனால் வெற்றி பெற முடியுமா? அடியேன் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. வாழ்வளிக்கும் தமிழ் பாசுரங்கள் பாடி மழையை வரவழைக்கும் அளவிற்கு அடியேனுக்கு தகுதி இருக்கிறதா என்றுதான் கேட்கிறேன். திருக்கச்சி, நீர் பாடி மழை பொழியாமல் அந்த யாதவ பிரகாசர் ஓதியா மழை பொழியும்? நம்பி, கோவில் வேண்டுமானால் அந்த யாதவ பிரகாசரின் கட்டுப்பாட்டில் இருக்கலாம், இந்த வரதன் அல்லவே. புரியவில்லை? வரதன் அவர் கட்டுப்பாட்டில் இல்லை என்றேன். நாடாளும் அரசன் அந்த யாதவ பிரகாசரின் வசம் இருக்கலாம். ஆனால் 14 லோகமும் ஆளும் இந்த வரதராசன் அவன் வசம் இல்லையே. உம்மை போன்ற தூய்மையான பக்தர்களின் வசம்தான் இருக்கிறேன். யாதவ பிரகாசரோது மந்திரத்தால் மழை பொழியும் என்றால் என் பக்தரான திருக்கச்சி நம்பி பாடும் பாசுரத்தாலும் மழை பொழியும். நம்பிக்கையோடு தேன்மதுர தமிழ் பாசுரத்தை பாடலாய் பொழியும் மழையும் நிச்சயம் பொழியும். அந்த கூரேசன் தான் அன்னதானம் செய்ததை தாங்கள் தடுத்த விஷயத்தை மன்னரிடம் முறையிட சென்றிருக்கிறார். அது தங்களுக்கு தெரியுமா குருதேவா? இங்கிருந்தபடியே அனைத்தையும் அறிவான் இந்த யாதவ பிரகாசன். அப்படி என்றால் திருக்கச்சியும் உடன் சென்றது தங்களுக்கு தெரியுமா குருதேவா? இது என்ன புதிய கதை? கதை இல்லை குருதேவா, உண்மை. இருவரும் சேர்ந்து சென்றுதான் மன்னரிடம் முறையிட்டு இருக்கிறார்கள். திருக்கச்சி நம்பி என்ன கோரிக்கை வைத்தாராம்? அது பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அதைத்தான் சொல்ல வந்தேன் குருதேவா. பிரசாத விநியோகம் நிறுத்தப்பட்டதை பற்றி இருவரும் பேசியிருக்கிறார்கள். அந்த ஆணையை திரும்ப பெறும்படி வேண்ட மன்னர் அதற்கு மறுத்து விட்டார். ஆனால் மன்னர் மக்களின் நலனே முக்கியம் என்றும் கூறிவிட்டார். யாதவ பிரகாசர் யாகம் செய்து மழை வருவிப்பதாக கூறியிருக்கிறார். அவர் மீது நம்பிக்கை உள்ளது என்று அவர்களை அனுப்பிவிட்டார். ஆனால் திருக்கச்சியோ தமிழ் பாசுரம் பாடி மழை வருவிப்பதாக கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அதற்கான முயற்சியில் நாளையே இறங்க உள்ளார்கள். பாசுரம் பாடுவாரா திருக்கச்சி? பாடட்டும் பாடட்டும். என் யாகம் முடியும் வேளையில் சூழும் மேகங்களால் அடைமழை பொழியும். போதும் போதும் என்கிற அளவிற்கு மழை பொழியும். அந்த மழையை நிறுத்துவதற்கு வேண்டுமானால் திருக்கச்சி பாடிவிட்டு போகட்டும். அப்படியே செய்து விடுவோம் குருதேவா. அதிக பிரசங்கி, ஒரு பேச்சுக்காக சொன்னேன். யாகத்தால் மழை பொழிவிக்க போகிறவனும் நானே. அந்த மழையே அதிகமானால் அதை நிறுத்தப் போவதும் நானே. பாசுரம் பாடுவாராம், மழை வருமாம். வரதன் தன்னிடம் பேசுகிறார் என்று தானே கூறிக்கொண்டு தற்போது பாசுரம் பாடியபடியே மழையை வரவழைப்பேன் என்று பிதற்றிக் கொண்டிருக்கிறாரா? நல்ல வேடிக்கை. நான் யாகத்திற்காக குறித்த நாள் வரட்டும். அப்போது அந்த வேடிக்கையை அனைவரும் பார்க்கட்டும். வாருங்கள் சுவாமி. என்ன திருக்கச்சி, உமக்கே உன் மீது நம்பிக்கை இல்லையா? நீர் பாடி மழை கொட்டோ கொட்டென்று கொட்டப் போகிறது என்றால் ஒரு மண்டபத்தின் கீழல்லவா நின்றிருக்க வேண்டும். இப்படி திறந்த வழியில் நின்றிருக்க மாட்டாயே. மன்னிக்க வேண்டும். பாசுரம் பாடி பொழிய போகும் மழை பகவானின் அருட்பிரசாதம்.
அதில் பரவசத்துடன் நனைய வேண்டும். நனையாமல் அடியேனை பாதுகாத்துக் கொள்வது பகவானின் பிரசாதத்தை வேண்டாம் என்று சொல்வது போலாகும். பகவானின் பிரசாதம் பக்தனுக்கு கிடைக்கக்கூடாது என்ற குறுகிய எண்ணம் அடியேனுக்கு இல்லை. ஓ, நீர் அங்கே வருகிறீரா? சரி சரி, நாளை என் யாகத்தின் வழியே வருண பகவானை வரவழைத்து விடுவேன் அல்லவா? அப்போது என் கட்டுப்பாடுகள் எவ்வளவு முக்கியமானவை என்பதை நீர் புரிந்து கொள்வீர். பாசுரமாம், பாடுவாராம், மழை கொட்டுமாம். காலை நேரத்தில் கடும் குளிரில் கழுத்தளவு தண்ணீரில் நின்று கொண்டு மணிக்கணக்கில் வேதத்தை பாராயணம் செய்த இந்த வேத வித்தின் வேத கோஷத்திற்கு மழை கொட்டாமல் வெறும் பாசுரத்திற்கு மழை வந்துவிடுமா என்ன? மன்னிக்க வேண்டும் சுவாமி, தமிழ் பாசுரங்களை சிறுமைப்படுத்தி பேசுவது தங்களை போன்றவர்களுக்கு அழகல்ல. ஒன்றை சிறுமைப்படுத்தி தங்களை உயர்த்திக் கொள்வது விரும்பத்தக்கதல்ல. நிரூபித்து காட்டு கூரேசா, உன் தரப்பை நிரூபி, பிறகு பேசிக்கொள்வோம். என்ன திருக்கச்சி, பாசுரத்தை ஆரம்பிக்க இன்னும் அவகாசம் வேண்டுமோ? ஒருவேளை கருமேகங்கள் சூழ்ந்த பிறகுதான் ஆரம்பிப்பீரோ? இல்லை, அடியேன் சித்தமாக இருக்கிறேன். தங்கள் முன் பாசுரத்தை பாடி மழையை வரவழைக்க வேண்டும் என்றுதான் அடியேன் காத்திருக்கிறேன். தாங்கள் வேண்டுமானால் மண்டபத்திற்கு சென்று அமர்ந்து கொள்ளுங்கள். வேண்டாம், நான் இங்கேயே இருக்கிறேன். ஒரு துளி மழை கூட என் மீது விழாது என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீ பாடு. ஓங்கி உலகளந்த புத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினார். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல்கள ஓங்கி உலகளந்த புத்தமன் பேர் பாடி தீங்காது புக்கிருந்து சீத்த முலை பற்றி வாங்க பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தீங்காது புக்கிருந்து சீத்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காது செல்வம் நிறைந்தேலோரியம் செல்வம் நிறைந்தேலோயம் பாவா ஓங்கி உலகளந்த புத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினார். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல்கள வரதா, என் ஆதிகேசவா, ஏன் எங்களை இப்படி சோதிக்கிறாய்? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினார். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல்லுகள
திருக்கட்சி, வா வரதா. என்ன நம்பிகளே, அழைப்பதில் பலமே இல்லையே. எப்போது முகம் மலர்ந்து அதில் ஒரு புன்முறுவல் தவழ்ந்து கண்கள் கனிவோடு என்னை நோக்குமே, இன்று இது எதுவுமே காணப்படவில்லையே. அப்படி என்ன ஒரு பலமான யோசனை? ஒன்றுமில்லை வரதா. ஒன்றுமில்லாமலா இந்த பூக்குடை காற்றில் பறந்து இக்கரையிலிருந்து அக்கறை வந்து விட்டதை உணராமல் இருந்தீர்? என்ன, பூக்குடை குளத்தில் விழுந்து விட்டதா? ஆமாம், இந்தா புடியும். ஏன் இந்த சோகம் திருக்கட்சி? இது உமக்கு சற்றும் பொருத்தமாக இல்லையே. ஏதாவது வாயை திறந்து பேசும் நம்பி. என்ன பேசி என்ன பயன்? சற்று முன் கூறினாயே, இந்த கூடை காற்றில் பறந்து தண்ணீரில் விழுந்து தத்தளித்தது என்று. அப்படித்தான் அடியேனின் மனமும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கூடை இக்கரையை கடந்து அக்கறையை சேர்ந்து விட்டது. ஆனால் இந்த கடையின் வைகுண்ட விரஜா நதியின் அக்கறையை அடைவது சாத்தியமா என்று அடியேனின் மனம் பேதலிக்கிறது. என்ன திருக்கட்சி இது? உமக்கு போய் இத்தகைய கவலையும் சந்தேகமும் வரலாமா? என்ன செய்வது வரதா? நடந்த சம்பவங்களை நினைக்கும் போது மனம் தவிதவிக்கிறது. வரதனின் அருளை பூரணமாக பெற அடியேனின் தகுதியை எப்படி வளர்த்துக் கொள்வது என்றே புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். புதிர் போடாதே திருக்கட்சி. நீ வரதனின் அருளை பெறவில்லை என்று யார் உமக்கு சொன்னது? நீர் இப்படி கவலை கொள்ளும்படி அப்படி என்ன சம்பவம் நடந்துவிட்டது? பழங்கதை ஒன்று உண்டு. ஒரு சமயம் தவளை ஒன்று மிகவும் தீனமான குரலில் முழங்கிக் கொண்டிருந்ததாம். காரணம், அந்த தவளையை ஒருவர் நன்கு அடித்து மிதித்து விட்டு சென்றிருந்தார். அப்போது அங்கு வந்து கொண்டிருந்த பகவான் கண்ணன் அத்தவளையை கண்டார். உடனே அதை கையில் எடுத்து தடவி, ஏன் இப்படி நசுங்கி போயிருக்கிறாய் என்று கேட்டார். மிதித்து விட்டார்கள் என்றது அந்த தவளை. ஏன், குரல் கொடுத்திருக்க வேண்டியதுதானே என்றார் கண்ணன். அதற்கு அந்த தவளை சொன்னது, யார் மூலமாவது துன்பம் வந்தாலோ அல்லது மிதிப்பட்டாலோ கண்ணா என்று உங்கள் பெயரைத்தானே நான் அழைப்பேன். ஆனால் இம்முறை மிதித்ததே தாங்களென்றோ, இனி நான் யாரை சொல்லி அழைப்பது என்று கேட்டதாம். அந்த தவளையின் நிலையில் தான் இப்பொழுது அடியேனும் இருக்கிறேன். வரதனே என்னை வஞ்சிக்க அடியேன் யாரிடம் சென்று முறையிடுவேன்? நான் ஏதும் உன்னை வஞ்சித்ததாக எனக்கு தெரியவில்லையே திருக்கட்சி. விளையாட்டு போதும் வரதா. அன்று தமிழ் பாசுரம் பாடு, மழை வரும் என்றாயே. ஆனால் நீ சொன்னபடி செய்யவில்லையே. ஓ, அதை சொல்கிறாயா? அப்பாடா, நான் என்னமோ ஏதோ என்று நினைத்து பயந்தே போய்விட்டேன். சரி, மழை வந்ததா இல்லையா? வந்தது. ஆனால் அடியேன் பாடி மழை வரவில்லையே. இல்லையென்றால் அந்த யாதவ பிரகாசர் மந்திர மோதியா மழை வந்தது? அப்படியும் இல்லை. பின் எப்படி மழை வந்தது? உன் பக்தன் கூரேசன் தமிழ் பாசுரம் பாட மழை வந்தது. கூரேசன் எனது பக்தன் என்றால் நீ யார் திருக்கட்சி? அடியேன் கடைநிலை பக்தன். ஆமரதா, அடியேன் கடைநிலை பக்தன். பாசுரம் பாடிய உடனே உன் அன்பிற்கு பாத்திரமான கூரேசனின் நிலைக்கு அடியேன் உயர இன்னும் எத்தனை ஜென்மங்கள் ஆகுமோ? அடியேன் அறியேன். அடடா நம்பிகளே, இதை சொல்லத்தான் மென்று விழுங்கி இவ்வளவு தயக்கம் காட்டினீரோ? நீ நினைத்த போது வந்து பேசவோ உன் கையால் அன்னம் உட்கொள்ளவோ நான் என்றாவது தயக்கம் காட்டினது உண்டா? நீர் ஏன் இவ்வளவு தயங்குகிறாய்? பழி சென்று நீ சொன்னபடி நான் தமிழ் பாசுரம் பாடினேன். நீ கூறியபடி ஏன் அடுத்த கணமே மழை வரவில்லை என்று கேட்டு இருக்கலாம் அல்லவா? இனி காரணம் கேட்டு என்ன ஆக போகிறது வரதா? நீர் கேட்காவிட்டாலும் காரணம் இருக்கிறது திருக்கட்சி. ஆம் நம்பி, மதுர குரலால் பக்தி பாவத்தோடு நீர் பாடிய தமிழ் பாசுரத்தை கேட்டு நான் மெய்மறந்து விட்டேன் நம்பி. நீ என்ன சொல்கிறாய் வரதா? நான் சொல்வது உண்மை, சத்தியம். சாதாரணமாக உற்சவ நேரத்தில் வேதங்கள் என்னை தேடி பின்னால் வர, தமிழ் பாசுரங்கள் என் முன்னால் ஒலிக்க, அவைகளை தேடி பின்னால் நான் போவேன்.
நீரென்று மழை வேண்டும் என்று தமிழ் பாசுரத்தை பாடியதும் அதில் லயித்து போன நான் அதை மேலும் கேட்க வேண்டும் என்று தோன்றியதை தவிர மழையை பொழிய வேண்டும் என்பதை மறந்தே போய்விட்டேன் நம்பி. பின்பு கூரேசன் அதை பாடியதும் தன்னிலைக்கு வந்த நான், அடடா, திருக்கச்சி மழை வேண்டிதானே பாடினாரே என்று உணர்ந்து சட்டென்று மழையை பொழிய செய்தேன். கூரேசன் உனது அடியவன் திருக்கச்சி. ஒரு ஆசானாக இருந்து நீர்தான் அவனுக்கு பல சிக்ஷைகளை புரிய வைக்க வேண்டும் திருக்கச்சி. அடியேனை மன்னித்து விடுவரதா. கூரேசனின் மீது உள்ள பொறாமையால் அடியேன் அப்படி கேட்கவில்லை. கூரேசனின் பக்தி நிலைக்கு உயராத கடையேனாக அடியேன் இருக்கிறேனே என்ற ஆதங்கத்தில் வேதனைப்பட்டேன். இப்போது உன் திருவுள்ளம் புரிந்துவிட்டது. அடியேனின் வேதனையையும் போக்கிவிட்டது. அடியேனின் தாழ்ந்த எண்ணத்தை மன்னித்து விடு. அவசியமில்லை திருக்கச்சி நம்பி. நீரும் ஒரு உயர்ந்த பக்தன். உன் எண்ணமும் என்றும் உயர்வானதுதான். இருப்பினும் சில நேரங்களில் உன்னை இப்படி குழம்ப செய்து தெளிய வைப்பதில் எனக்கு ஒரு ஆனந்தம். ஆனந்தப்படுவரதா. உன் ஆனந்தத்திற்காக எதையும் தாங்க அடியேன் சித்தமாக இருக்கிறேன். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் உனக்காக எதையும் செய்ய தயாராக இருக்க நீ இந்த சிறியவன் மீது அன்பு வைத்து லீலைகள் புரிகிறாயே. உன் கல்யாண குணம் யாருக்கு வரும் வரதா? என்றும் என்னை ஆட்கொண்டு இரு. நறுமணம் கமலும் உமது மாலைக்கும் உனது ஆளவட்ட வீசும் கைங்கரியத்திற்கும் நான் ஆட்பட்டு விட்டேன் திருக்கச்சி. எனவே என்னை எக்காலத்திற்கும் சந்தேகம் கொள்ளாதே. குளத்தில் மிதந்து வந்த உமது புஷ்பத்தட்டு அக்கறை சேர்ந்த போது அதை வாரி எடுத்து கரை சேர்த்தது போல் உம்மையும் பிறவி கடலிலிருந்து கரை சேர்ப்பேன். தைரியமாக இரு திருக்கச்சி.